தரணியர் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கடைசி ஸ்டான்ஸாவை கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுங்க. கடைசி ஸ்டான்ஸா டிஸ்ப்ளே பண்ணுங்க. மார்க்கம்
மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய ஒளிக்குள் ஊக்கமாக நாம் எத்தனை பேர் முயலுறீங்க? ஹல்லேலூயா. முயலுக்கு எப்படி பண்ணணுமா? உழைத்திட வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடல், 100வது பாடல். தந்தானே துதிப்போமே திருச்சபையோரை கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. இதுல இந்த பல்லவி ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி தெரியுமா? விந்தையாய் நமக்கா அனந்தனமான வில்லர் கரியதோர் நன்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு கிடைச்சிருக்க ஆசீர்வாதம்லாம் ரொம்ப எண்ணி பார்க்கும்போது ரொம்ப விந்தையா இருக்கும். அப்படிதானே நினைச்சிருப்போம். நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கும். ரெட்டிப்பான நன்மைகள் செலுத்த வரும்போது எப்படி இருக்கும்? நீங்க எண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான வகைகளா இருக்கும். அப்படிதானே? எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. பாடல் உற்சாகமா பாடுவோம். சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் பிரிந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டி ஆக்கினது என்ன? கெட்டகுமாரனுடைய கதைகள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எவ்வளவு தூரம் நீங்க போனாலும் சரி, இந்த பண்ணி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க, பண்ணி இந்த அளவுக்கு நீங்க போனாலும் என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வரும்போது உங்களை ஆற கழுவி ஆரங்கள் போட்டு உங்களை ஆற கழுவி கட்டி பிடித்து அனுப்புவதற்கு அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். நம்ம கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். தூரம் தீர்ந்த சீயோனே,
மங்காத உன்மனவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பணிந்திடும். மங்காத உன்மனவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பணிந்திடும். தந்தானே துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்கிற நேரத்திலே சங்கீத பகுதியில் கடந்து செல்வோம். சகோதரி சுபாஷினி அவர்கள் வந்து சங்கீத பகுதியை நடத்துவார்கள். முறையாக வாசிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருட நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரே உனக்கு தாபாரமாய் கொண்டாய். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நம்ம இந்த சங்கீதம் பார்க்கும்போது இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாகவும் வாக்கு தத்தத்தின் சங்கீதமாகவும் தான் கருதப்படுகிறது. இந்த சங்கீதத்தை நம்ம 3 பகுதியாக பிரித்தெடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வசனம் தேவன் நமக்கு தருகிற பாதுகாப்பை உணர்த்துகிறது. 3 - 13 வசனங்கள் தேவதூதர்களின் உதவி, தீமை மற்றும் நோயிலிருந்து ஆண்டவர் எப்படி தப்பிவிப்பார் என்றுதான் கூறப்படுகிறது. 14 - 16 வசனங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கிற நமக்கு எப்படி ஆசீர்வாதம் இரட்சிப்பு உண்டாகும் என்று கூறப்படுகிறது. இதில் நம்ம பார்க்கும்போது 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பார்க்கிறோம். இந்த 3ஆம் 4ஆம் வசனம் பார்க்கும்போது தேவனோட பலத்த பாதுகாப்பை உணர்த்துகிறது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிவிப்பார். ஃபர்ஸ்ட் பகுதியை நம்ம பார்க்கும்போது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அப்படி சொல்லும்போது கண்ணி என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளை தான் சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாத மனுஷர்களால் வருகிற ஆபத்தும் சரி, அதே சமயத்தில் சாத்தானால் வருகிற ஆபத்தை தான் நம்ம கண்ணி என்று சொல்லுகிறோம். வேதத்தில் நம்ம பல இடங்களை பார்க்கும்போது சொல்லுகிறது மனுஷனை பார்த்து மனுஷனே பயப்படுகிறது ஒரு கன்னியாகும். அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பது, தீய வழியில் போவது, மாய வாழ்வைக்கு உட்பு கொடுப்பது, இதே மனுஷனுக்கு ஒரு கன்னியாக முடிகிறது. நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை கூட தான் ஆண்டவர் கூட இருந்தாரு, எல்லா உதவியும் பண்ணாரு. ஆனாலும் ஆண்டவரை விட்டு அப்பளா பின்வாங்கி தங்கள் தீமைக்குள்ளே போறாங்க. அதே அவங்களுக்கு கன்னியாக தான் முடிகிறது. பின்பு ஆண்டவரிடம் முறையிடும் போது ஆண்டவர் அதிலிருந்து தப்பித்து வழி நடத்துகிறார். அந்த வசனத்துல 2ஆம் பகுதியை பார்க்கும்போது பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பிவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய் என்பது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் வழி நடத்தினார். அந்த பாலைவன வாழ்க்கையில சுகாதாரம் இல்லாத சூழ்நிலை தான் இருந்திருக்கும். ஆனாலும் ஏசப்பா அந்த இடத்துல ஒரு நோய்கள் வராமல் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் வர ட்ரெஸ் ஆனாலும் சரி பண்ண எதுவுமே பழசாகாம தேவன் கொண்டு வந்து சேர்த்தாருந்தா இந்த வேதத்தில் படுகிறது.
அதே போல நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது கொரோனா கொள்ளை நோய் உலகம் முழுவதுமே நமக்கு தீங்கதான் நடத்துது. நம்ம பக்கத்துல இருந்தவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கு, இறந்தும் இருப்பாங்க. ஆனா ஏசப்பா நமக்கு அந்த நோய் வராமல் பாதுகாத்து இத்தனை தூரம் ஏசப்பா வழி நடத்தி வந்திருக்கிறார். அதுக்கு கோடி நன்றி. 4வது வசனம் பார்க்கும்போது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையும் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேயும் கேடகமாகும். இந்த 4ஆம் வசனம் பார்க்கும்போது ஏசப்பா இதுல நமக்கு 2 காரியங்களும் உணர்த்துகிறார். ஒன்று அரவணைப்பு, ஒன்று பலத்தை பாதுகாப்பதான் உணர்த்துகிறார். அதை பார்க்கும்போது நம்ம அந்த பகுதியில 4ஆம் வசனம் 2 பகுதியை பார்க்கும்போது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையும் கீழே அடைக்கலம் புகுவாய். இது நம்ம பார்க்கும்போது இது கடவுளின் ஒரு அன்பான மற்றும் பாதுகாப்பா அரவணைப்பு தான் நமக்கு தெரிகிறது. நம்ம உலக பிரகாரமான பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை வெளியிலையாவது எங்கேயாவது கூட்டிட்டு போகும்போது மழை ஏதாவது பெய்தா பிள்ளை நனையக்கூடாது, நம்ம நினைஞ்சாலும் பிள்ளை நனையக்கூடாதுன்னு தான் நம்ம மூடி அப்படியே பாதுகாத்து கொண்டு போறோம். ஆனா நம்மளை படைத்த ஆண்டவர் அப்படி விடுவாரா? பறவை தன் குஞ்சுகளை தன் சிறகுகளால் எப்படி அன்பாக அரவணைத்து பாதுகாத்திருக்கிறாரோ அப்படிதான் நம்மளை இந்த வாழ்க்கையை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அவர்களில் நம்ம பாதுகாப்பு பெறலாம், அவருடைய பாதுகாப்பு நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதான் இதை பற்றி சொல்லுகிறது. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேயும் கேடகம் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேயும் கேடகம் என்பது ஒரு கவசம், ஒரு பாதுகாப்பான கவசம் என்பதாக அர்த்தம். இதை நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 17:45 பார்க்கும்போது, தாவீது கோலியாத்துடன் சொல்லுவான். தாவீதை நிந்தித்து சிறுமைப்படுத்தி கோலியாத்தன் பேசும்போது தாவீது சொல்கிறது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப அவன் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? பட்டயம் ஈட்டியும் கேடவும் மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஆண்டவரை முன்னிறுத்தி உன்னிடத்தில் போருக்கு வருகிறேன். அந்த இடத்தில் யுத்தம் யாரு கட்டிருந்தா? கர்த்தருடைய யுத்தமாக தான் இருந்தது, வெற்றி பெற்றது கர்த்தருடைய யுத்தம் தான் வெற்றி பெற்றது. ஆண்டவர் அந்த இடத்தில் கேடகமாக இருந்து வழி நடத்திட்டார். நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது சுயமாக எந்த விஷயம் எடுத்தாலும், நம்ம பணம் பலமோ கல்வி பலமோ எந்த பலத்தை நாம நம்பி களத்தில் இறங்குதோமோ அது ஒரிக்கலுமே வெற்றியை கொடுக்காது. போராட்டங்கள் வரும்போது நம்ம துவண்டு தான் போகும், தள்ளி அதை தேடி எடுக்க முடியாது. அதே ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை முன்னிறுத்தி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் முன்னிறுத்தி போகும்போது போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வரும். வந்தாலும் ஆண்டவர் துவண்டு போக விட மாட்டார், முன்னேறி தான் போக சொல்லுவார். அந்த முன்னேறி போக சொல்ல தேவன் ஒவ்வொன்றையும் பாதுகாப்பாக நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறார். இந்த வசனங்கள் மூலம் தேவன் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான சகோதரிக்கு சொல்லும்போது முதல்ல பயந்தாங்க, அப்புறம் ஒரு நாள் கழித்து சொன்னாங்க, நான் வேணா வாசித்துட்டு வந்துடுறேன்னாங்க. நான் தான் உட்காந்து சங்கீதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது யோசித்தேன், கர்த்தர் எவ்வளோ அன்பானவர் பார்த்தீங்களா? அடிக்கடி சொல்கிறார், யோர்தானில் அந்த காலை வைங்க, நீங்கள் முயற்சி கொஞ்சம் எடுங்க, அவர் மற்ற காரியங்களை அவர் பார்த்துக்கிடுவார். சோம்பேறியாக நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம்னா, வேண்டான்ட்டு இருந்தோம்னா வேண்டாமா தான் போயிட்டுருப்போம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கடவுள் எத்தனை ஸ்டெப் எடுத்து வைப்பார்? ரெட்டிப்பாக 2 இல்லை 4 எடுத்து வைப்பார். அல்லேலூயா. யாரும் எழும்பி நிற்போம், புதிய வேலைக்காய் கடந்து செல்வோம். சகோதரர் சுந்தராட்சி அவர்கள் துதியை நடத்துவார்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வருஷத்திலே 8 மாதத்தை கடந்து 9வது மாதம் நாம் வந்திருக்கிறோம். இந்த 9ஆம் மாதம் ஒரு விசேஷமான மாதம் சொல்லுவாங்க. நாம் அதிகமாக வேதாத்தை பார்த்துருக்கிறோம். எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் இந்த 9ஆம் மாதத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கிருபையாக நம்மை பாதுகாப்பாராம். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவாராம். அது சொல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவீர்கள். ஒரு வசனங்கள் ஏசாயா 41:10. ஆமென். கர்த்தர்
ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் மாதம் முடிந்தவொடனே முதலாம் தேதி என்று வாக்குத்தத்தம் கொடுப்பார். அதுவே நாம அதிகாலை எழுச்சி நாம் வேதாத்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வசனம் சங்கீதம் 41 அந்த ஏசாயா 41 பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது துதிக்கும் போதும் காலை அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு அருள் செய்வேன். நம் அதிகாலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தரை நோக்கி அவருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். காலை எழுந்தவுடனே ஒரு வசனத்தை நீங்கள் தியானிங்கள். அது அனுதினம் அந்த நாள் முதல் உங்களுக்கு அந்த வசனம் உங்களை பாதுகாக்கும். உன்னதமானவர் மறைவில் இருக்கும் பொழுது ஒரு குறைவும் வராது. அவர் வேதனுடைய கண்ணீருக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம பிறப்புகிற தேவனாக இருக்கிறார். கலங்காது தயங்காது கர்த்தர் உன்னோடு இருப்பார். மகா இறக்கமுள்ள உங்கள் அருமை பிதாவே, அப்போ இந்த மாதத்திலே 9ஆம் நாள் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோமோ எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க அப்பா. நோய்கள் இருந்து விடுதலையை கொடுங்க. விசேஷமாக அப்பா இந்த நாளில் வந்திருக்கும் ஒவ்வொருவரும் ஆராதனையிலே அப்பா உங்களுடைய கிருபை இருக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்பா. நாங்கள் வந்து ஒருமை போகாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் சொன்னீங்க. கலங்காதே என் உள்ளங்களில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நம்முடைய தேவன் வானத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். என் பிள்ளை, அவர் நம்மை படைத்தது அவரை துதிப்பதற்காக. அவரை நாம் எப்போதும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு அருள் செய்வேன். அவரை நாம் நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அவர் பதில் கொடுக்கிறார். நாம் எங்கு சென்றால் உன் போக்கிலும் வருத்திலும் முதல் கொண்டு என்றைக்கு நான் ஆசீர்விப்பேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களையும் அதனால நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி பாருங்க. ஒரே ஒரு பாடலை கொஞ்சம் 2 சமத்தை பாருங்க. அது அந்த பாடல் அனுதினமும் உங்களோடு கூட இருக்கும். காலை முதல் மாலை வரை அந்த பாடலை ஒவ்வொரு வரியாக நீ படித்து கொண்டே செல்லுங்கள். வேலை ஸ்தலத்தில் மண்டி ஓட்டும் போதும் நம்முடைய எங்கே சென்றாலும் அந்த பாடலை மாத்திரம் நீங்கள் பாடி பாருங்கள். அது உங்கள் உள்ளத்துக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒரு புதிய ஆராதனையாக இருக்கும். அந்த பாடலையே நீங்கள் வசித்து பாருங்கள். அவர் நல்லவர்கள். எங்கள் கண்மலையானவரே, காக்கும் தெய்வமே, என்
தூயவரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 சில நேரங்களில் திருவை கண்டீரையா செல்லவின நேரங்களில் திருவை கண்டீரையா சுராஜா என்ற நாளிய எதற்கும் பயமில்லையே சுராஜா என்ற நாளே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 எந்த உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே சாத்துவானி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே ராஜானி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 என்னை சாகும் தெய்வம் நீரே செந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya 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 ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya ஆபத்திலே அவர் சொல்ற ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அவர் சொல்லியிருக்கார் எனக்கு ஆராதனை செய்வ பிரியம் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் அவரை துதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் ஆபத்து காலத்தில் எனக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பதாக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அவரை நாம் சோதிக்கும் போது அவர் கர்த்தர் நமக்காக எனக்காக யாவையும் செய்து முடித்தார் இல்லையா
நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தில் உண்டாகும். கர்த்தரை நாம் எப்படி துதிக்க வேண்டுமா? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவார். அப்படி சந்தோஷத்தை துதிக்க வேண்டும். அவரை எப்படி துதிக்க வேண்டுமா? பாட்டின் மூலமாகவும். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லியிருக்கார். அப்போ சங்கீதக்காரன் ஏன் நாமும் அப்படி அவரையே துதிக்க வேண்டுமா? ஆடி பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையமாக இருக்கிறார். பிள்ளைகளே, எனக்கு வந்து செவி கொடுங்கள், உங்கள் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் சொல்லியிருக்கார். கேளுங்க, உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள். நீங்க தட்டி பாருங்க. கர்த்தரத்தை கேட்கும் பொழுது நாம் வேற யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திலும் அவருடைய நீதியும் கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு எப்போதும் திறக்கப்படும், கொடுக்கப்படுமா. சிங்க குட்டிகள் பட்னியா இருக்கும்போது கூட அதுகள் ஒன்றுமே தெரியாதான், அதுகளுக்கு என்ன தெரியும்? ஆனால் பாருங்க, அதற்கும் கர்த்தர் போஷிக்கிறார். பறவைகளுக்கும் அவர்கள் எதுவுமே வைக்கிறது இல்லை. அன்றாட ஆகாரத்தை கர்த்தர் அவர்கள் கொடுக்கிறார். நமக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன் காலை மான் கால்களை போல ஆக்குகிறார். உயரமான ஸ்தலங்களில் உங்களை போய் வழி நடத்துகிறார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் அவர்களுக்கு ஒரு குறைவு வராதபடி நிறைவாக்கி தருவேன் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே எந்த குறைகள் இருந்தாலும் கர்த்தர் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அவருக்கு அறிவார். உங்கள் இதயத்தில் என்ன பிரச்சனையோ அதை அவர் அறிந்திருக்கிறார். மகனே மகளே, கலங்காதே. நீங்க கலங்க வேண்டாம். உங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனையா, கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேளுங்கள், உங்களுக்கு கொடுப்பார். கதவை தட்டுவார். கதவை தட்டும்போது நீங்க திறந்து பாருங்கள். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனோடு பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ண சொல்றான். ஏன்னா அவ்வளவு நல்ல தேவனை நாம் எப்படி துதித்தால் சாத்தான் ஓடுவானா. நீங்கள் துதித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பது நாம் எப்போதுமே துதிக்க வேண்டும். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாடுவோம், நாடுவோம், நன்றாய் பகில் கொண்டாடுவோம். நாடுவோம், பாடுவோம், நன்றாய் பகில் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடிய நந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து பேட்டியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து பேட்டியே விட்டாரே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சாமியை பற்றியை சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சாமியை பற்றியை சாட்சி பகர
பொன்னோடி வாத்தியோமே விட்டு ஜெய கொடியுடனே விண்ணங்கி பொன்னோடி வாத்தியோமே விட்டு ஜெய கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சோதரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சோதரிப்போம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நாம் எந்த ஒரு பாவம் செய்யவில்லை, ஆனாலும் நாம் பாவ அறிக்கை விடும்போது நம்முடைய பாவங்கள் எந்த ஒரு பாவம் இருந்தாலும் 1000 பாவங்கள் செய்தாலும் கர்த்தரிடத்தில் கர்த்தாவே என்னை நான் பாவம் செய்வேன்ப்பா, நான் பொய் சாட்சி சொன்னேனப்பா, நான் களவு சொன்னேனப்பா, பிறருக்கு குற்றப்படுத்தி பேசினேன், பிறரை நான் துச்சமாய் பண்ணினேன்ப்பா, இதெல்லாம் ஒரு பாவம். அப்போ மன்னன் கிறிஸ்து இயேசுவிடத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு பாவங்களை எல்லாம் மன்னிக்கன்னு சொன்னார். 1000 பாவங்கள் இருந்தாலும் 999 பாவங்களும் மன்னிக்கப்படுமா. ஒரு நாள் உங்களுடைய பாவம் ஒன்று தான் இருக்குமாம். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் எல்லா பாவத்தையும் அவர் மன்னிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு பாவத்தை வைத்து இன்னும் இவன் எவ்வளவு பாவம் பண்ணுவான், என்ன செய்வான், எப்படி இவன் அறிக்கையிடுகிறான் என்று கர்த்தர் அவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். நாம் பாவங்கள் செய்தாலும் பிறரை நாம் குற்றப்படுத்தி பேசினாலும் நீங்கள் அறிக்கையிடுங்க, அப்பா நான் செய்தது தவறுப்பா, நான் பக்கத்தில் இருந்தவர்களை நான் ஒரு பணக்காரன், அவர் ஏழை, அவர் என் பக்கத்தில் நான் இருக்க விடலை என்று நினைக்க வேண்டாம். ஆலயத்திலேயோ வெளியே எங்கே சென்றாலும் பிரேஸ் தி லார்ட் என்று கர்த்தர் எடுத்து நீங்கள் கர்த்தருடைய மகிமைப்படுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிரேஸ் தி லார்ட் பிரதர், பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்லும் பொழுதே நீங்கள் எந்த பாவங்கள் செய்தாலும் அது மன்னிக்கப்படுமா. ஏன்னா உங்களை அவர் நேசிக்கிறார், என் பிள்ளை, என் மகன், என் மகள் என்று. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் எப்படி பாடி துதிக்க வேண்டுமா. அவர் சொல்றார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அவர் நம்மளை ஆசீர்வாதமாக இருக்கும்படியே தான் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை சுகர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை சுகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே என் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே என் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் கண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. கண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே
தாங்கிட பணி தந்திட நாம் சீறி தோங்கிட கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே தீரநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே தீரநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதிக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே பாவக்காரிகள் முற்றும் நீங்கிட பாவக்காரிகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே ஹல்லேலூயா இப்போது ஒவ்வொரு நேரத்தையும் அப்பா ஊற்று தண்ணீராலே கிருபை இறங்கி வருவதாக ஹல்லேலூயா ஊற்று தண்ணீரை உம்முடைய எங்களுடைய வானத்தில் Bye.
பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா பலத்தை கொடுக்கிறார் கிருபையை கொடுக்கிறார் கைகளை தட்டும்போது நீங்கள் கர்த்தரை மேன்மையாக ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே அல்லேலூயா யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தேவை தேவா அழைப்போம் தாரும் தேவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காக நன்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா நான் உங்களுடைய உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீ என்னை பயப்படாதே என்று சொன்னீரப்பா அப்பா நாம் உறங்கும் பொழுதும் கனவு காண்கிறோம் நீங்க சொன்னீங்க பயப்படாதே திகையாதே நாம் எங்கு சென்றாலும் பயப்படுகிறோம் எந்த ஒரு காரணம் நடந்தாலும் பயப்படுகிறோம் அதுதான் கருத்து சொல்லி பயப்படாதே நான் உன் தேவன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னை என் நீதியின் வளர்ச்சினாலே தாங்குவேன் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பயப்படாமல் கர்த்தரையை சார்ந்திருங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்று இந்திய தேசத்திலே ஆசிரியர் தினம் சொல்லி எத்தனை ஆசிரியர்கள் இருக்கீங்கன்னு தெரியாது ஆசிரியர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகொலி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே படுகொலி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே இந்த பாடல் நான் ஏன் பாடினேன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது குற்றங்களை மன்னித்தார் நோய்களை நீக்கினார் படுகொலியின் என்று என்னை மீட்டினார் எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரியாது எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்து 2வது வருடம் நாளைக்கு வருது செகண்ட் பர்த்டே ஆனால் 2வது வருடம் இது அதுக்கு வரிகள் எனக்கு ரொம்ப படுகொலியின் என்று தூக்கினார் அதான் குற்றங்களை மன்னிக்கிறது
ஏன்னா வந்து குற்றங்களை மன்னித்தாதான் நம்ம நோய்கள் எல்லாம் நீக்க முடியும் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அன்பானவருங்க, ரொம்ப நல்லவர், மனிதர்களை மாதிரி அல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனிதர்கள் மாதிரி அல்ல, தேவன் ரொம்ப நல்லவர். எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியா 18:6. இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? யார் கையில நீங்க இருக்கிறீங்க? குயவனா? கர்த்தருடைய கதையை கேட்டு மொத்தமா ஓட்ட விட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையில் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கையில் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? பயப்படுவோமா? ஒரு பாட்டு உண்டு, பயம் இல்லையே பயம் இல்லையே, அப்படிலாம் ஒரு பாட்டு உண்டுல்ல. நீங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறீர்கள். சாமுவேல் பிரதர் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வசனத்தின்படி நீங்கள் குயவனுடைய கையில் நீங்கள் இருக்கிறீர்கள். குயவன் கையில் இருக்கிற களிமண் எப்படி இருக்கும்? யாரோ எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பானை, சட்டி பானை செய்யறத எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ஹல்லேலூயா. குயவன் ஒரு களிமண்ணை தன்னுடைய கையில் எடுத்து அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குயவன் அந்த களிமண்ணை கையில எடுக்கணும். அந்த களிமண்ணை அவன் எடுக்கிற சமயத்தில் அவன் எப்படி எடுப்பான்? மண்ணு களிமண் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்து போய் குயவன் கைகள்கிட்ட போகுமா? போகுமா? போகாது. இந்த குயவன் என்ன பண்ணுவான்? அவன் மண்ணை தேடி போவான். அந்த பதம் பார்ப்பாங்க, எப்படி அந்த மண்ணு எப்படி நல்ல மண்ணாக இருக்கிறதா. அவன் வளைக்கிற வளைப்புக்கெல்லாம் அந்த களிமண் அந்த பதம், அது பதம் பார்க்கறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுல வேற சொல்ல தெரியல எனக்கு. பதம் பார்க்கிறது. சோ அந்த மண்ணு குயவனை தேடி போவதில்லை, குயவன் தான் மண்ணை தேடி போகிறான். ஒருவேளை என்ன பண்ணுவான்? விலைக்கு கொடுத்து கூட வாங்குவான். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி வாங்கினாரு? விலை. அதே போலதான் இந்த குயவன் அந்த மண்ணை எடுக்கும் போது எப்படி தெரியுமா எடுக்கிறான்? பதம் பார்த்த உடனே நம்பி தன் கையில் எடுக்கிறான். நம்பி தன் கையில் எடுக்கிறான். அதே போலதான் ஆண்டவரும் உங்களை நம்பி அவர் கையில் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ என்னை அறியாது இருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். அப்படித்தானே? உனக்கு பேர் வச்சேன். நீ என்னை அறியாது இருந்தும் உன்னை இடைக்கட்டு கட்டினேன். சோ இந்த குயவன் அந்த மண்ணை தேடி போய் எடுக்கிறான். எல்லாருமே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி பார்த்திருப்பீங்க? மண் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? கையில் எடுப்பதற்கு முன்பாக நிறைய பேர் பார்த்திருக்கேன்னு சொன்னீங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தம் போதுதான் கரெக்ட். காலில் போட்டு மிதிப்பார்கள். அவர் காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வைங்களேன், குயவன் ஒரு மண்ணை எடுத்து வாங்கிட்டு வந்தோ இல்லை எங்கேயோ இருந்து எடுத்து வந்து வேற தூர இடத்துல இருந்து எடுத்து வந்து எங்க கொண்டு வருவார் தெரியுமா? முதல்ல அவருடைய வீடோ இல்லை வந்து அந்த அது செய்யக்கூடிய அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த குசவன் குடின்னு சொல்லுவாங்க, எனக்கு அது கரெக்டா தெரியல. அந்த பானை செய்யக்கூடிய இடத்தின் முன்பாக முற்றத்தில் கொண்டு போட்டுவான். ஸோ உங்களை அங்கிருந்து எங்கேயோ இருந்து அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து விலைக்கோ இல்லை ஓசிலியோ எங்கேருந்து எடுத்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அவர் கொண்டு வந்து இங்கே வைக்கிறார். வீட்டு முற்றத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் காலில் போட்டு மிதிக்கிறார். இந்த களிமண், காலில் மிதிப்படுகிற களிமண், அந்த மண்ணு காலில் மிதிப்பட ஆரம்பிச்சுட்டு வைங்களேன், கண்டிப்பாக குயவன் அதை கையில் எடுப்பார். அந்த பதம் வந்துடும் பாருங்க. அந்த மிதிக்கும் போது நல்ல அந்த தோசமா வரைக்கும் போது தெரியும் அந்த பக்குவம். பார்க்க மார்ட்டின் பதத்தை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. அடிக்கடி தோசமா வரைக்கிறது ஆண்களில் நான் சொல்றது. அந்த பதம் வரும் பார்த்தீங்களா? இல்லை புட்டுக்கு ஒரு டைப்பாக இருக்கும், இடியாப்பத்துக்கு நம்ம ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி அந்த காலில் மிதிப்பட ஆரம்பிச்சுட்டு வைங்களேன், அந்த களிமண் காலில் மிதிப்பட ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக குயவன் அதை கையில் எடுத்து ஒரு நல்ல பாத்திரமாக உழைவான். இதுதான் அதில் உள்ள
கூற்று. ஓகேங்களா? அதே போலதான் நீங்க எங்க மிதிப்படும், நீங்க எங்க இருக்கணும், யார் காலில் இருக்கணும்? காலில் மிதிக்க ஆரம்பிச்சுட்டாருனாலே மண்ணுக்கு ஒரு விசுவாசம் வந்துடும். டேய், நம்மளை வச்சு ஒரு பெரிய பாத்திரம், அது சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ கண்டிப்பாக ஒரு பாத்திரம் வரைஞ்சிருவாடு. அப்படிதானே? ரோமர் 9:21 வாசிங்களா. மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? யாருக்கு அதிகாரம் இல்லையோ? குயவனுக்கு அதிகாரம் இல்லையோ. ஏன் அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறாரு. ஏன்னா அவர் தானே விலைக்கு வாங்கிட்டு வந்தது. அவரு தான் அந்த மண்ணை கொண்டு வந்து, எங்கேயோ இருந்த மண். அந்த மண் வந்து சாதாரணமாக நீங்க இந்த பின்ன ரோட்டில் நம்ம எல்லாம் போகும்போது ஆடு மாடு மிதிக்கும், மனுஷர்கள் மிதிப்பாங்க, வண்டி மாடுகள் போக எல்லாமே போயிட்டு இருக்கும். ஆனா அவர் வாங்கிட்டு வந்து ஒரு குயவன் மிதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவார்? அவருக்கு அந்த காரியத்தை செய்வதற்கு அந்த குயவனுக்கு வாசிங்க, அதிகாரம் இல்லையோ? மிதிப்பட்ட களிமண் தான் பாத்திரமாய், நல்ல பாத்திரமாய் உருவாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்க மிதிக்கிறது யார் தெரியுமா? வேற யாரும் மிதிக்க மாட்டாங்க. யாரு கையில் எடுத்து பண்ண போகிறாரோ அந்த பாத்திரத்தை, அந்த குயவன் அவன் மாத்திரம் தான் மிதிப்பான். வேற கண்டவங்க எல்லாம் வந்து மிதிக்க முடியாது. புரியுதுங்களா? கண்டவங்க யாரும் வந்து அந்த பாத்திரத்தை மிதிக்க முடியாது. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மண் வந்து ரொம்ப மோசமான மண்ணு, பதம் இல்லை, ட்ரையா இருக்குது, அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அந்த குயவன் அந்த மண்ணை வந்து தேடி கொண்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குயவன் அந்த மண்ணு மேல என்ன பண்றான்? கிருபையால் அங்க இருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த மண்ணு வந்து கிருபையால் அங்க கொண்டு வரப்பட்டது. அவன் கையில் எடுப்பதற்கு முன்பாக அந்த மண் எங்க இருக்குது? அவன் நிறைய பேர் இன்னைக்கு ஓணத்தினால சர்ச்சுக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. 2-3 சகோதரிகள் டியூட்டி இல்லை, ஆனால் போய் சொல்லலை. நாங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலான்னு சொன்னாங்க. அப்போ நானாக தான் கேட்டேன், ஓணமான்னு கேட்டேன். ஆமாண்ணா, நாங்கள் போய் சொல்லலை, டியூட்டின்னு சொல்லலை. இங்கே வந்திருக்கவங்களும் இன்னும் ஓணம் மூட்லேயே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மிதிப்பட்ட மண் தான் குயவன் கையில் வரும். குயவன் கையில் வர்றதுக்கு முன்னாடி மண் எங்கே இருக்குன்னு நான் கேட்டேன். அதை தான் கேட்டேன், வேற ஒன்றும் கேட்கல. அவன் காலில் இருக்கிறது. அப்ப நம்ம எங்க இருக்கணும்? ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்மை கையில் எடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நம்ம என்ன தெரியுமா, அந்த ப்ராசஸிங் பீரியட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மிதிக்கிறது எப்படி மிதிப்பான்னு தெரியும்ல, பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி மிதிப்பாங்க. சும்மா லைட் ஆட்லாம் கிடையாது, அந்த சப்பாத்திக்கு மாவு பிடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த மிதி போடும்போது அந்த மாவு, அந்த களிமண் ஒருவேளை சொல்லியிருக்கோம், ஆண்டவரே போதும், குயவனே போதும், எனக்கு வேண்டாம், வலிக்குது. நம்ம சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, ஆண்டவரே போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை, இப்படி அடிக்கடி சொல்லுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவர் இல்லை. ஏன்னா அவர் வந்து நீங்க ஒண்ணுமே இல்லாம, நீங்க உங்க தாயின் கருவியில நீங்க ஒண்ணுமே கிடையாது, ஒரு பெரிய உருவம், இந்த இப்படி இருக்கிற உருவமாட்டா நீங்க இருந்திருப்பீங்க இல்ல? யாரும் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் இப்படி ஒரு உருவமாக, இப்படி ஒரு அழகான உருவமாக உங்களை கொண்டு வச்சிருக்கும் போது நீங்க ரொம்ப சிம்பிளா ஆண்டவரே போதும், மிதி போட என்னால முடியல, இந்த வாழ்க்கை போதும், கஷ்டம், நோய், பாடுகள் போதும். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. குயவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்னே ஒண்ணுதான். அந்த பத்திரமா அந்த காலில் வந்து போய் உட்கார்ந்துடணும். அந்த காலில் மிதிப்படுறதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக குயவன் மண்ணை கையில் எடுப்பார். கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த களிமண்ணுடைய மகத்துவம் எப்படி ஆகும்? எங்கேயோ இருந்த மண்ணு, அப்ப எப்படி அது பேரு சாதாரண மண், அப்படித்தானே? ஆனா அந்த குயவன் அதை கையில் எடுக்கிறான், கொண்டு வந்து காலில் போட்டு மிதிக்கிறான். மிதிச்சு அதை பக்குவப்படுத்தும் போது அந்த களிமண்ணுடைய ஸ்டேட்டஸ் மாறுது இல்லைங்களா? மாறுதா இல்லையா? என்ன பாத்திரமாட்டெல்லாம் பண்ணுவாங்கன்னு இருக்கும் அதுல அருமையாட்டு. அதே மாதிரிதான் நீங்க பாருங்களேன், இயேசுக்காண்டி அந்த கழுதை குட்டியை அவுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் அந்த கழுதை குட்டி சாதாரண கழுதை குட்டி தான், ஒரு ரூபாய் கண்டிருக்க மாட்டான். இந்த சில விஷயம் பாருங்களேன், இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்துங்க, அந்த சில ஜாமான திங்ஸ் இருக்கும், அது பாட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொரு குழந்தைப்ப இந்த திங்ஸ் அப்போ எடுத்த உடனே அவ்வளோதான், உடனே ரோசம் வந்துடும், எனக்கு அது வேணும்பாங்க. அதே மாதிரி இந்த கழுதை குட்டி அவ்வளோ நாளும் வெறும் கழுதை குட்டி தான். கழுதை நம்ம நிறைய அடித்தடி பேசுவோம்ல, கழுதை குட்டி தான். ஆனா இயேசுவுக்காக போய் அதை போய் அவுக்கும் போது ஒரு 4 பேர் ஓடி வந்துட்டாங்க. எதுக்கு அவுக்குறீங்க, ஏன் அவுக்குறீங்க? கழுதை குட்டிக்கு ஒரு கெத்து வந்துருச்சு. அதே மாதிரிதான் அந்த மண்ணும்.
பாதத்தில், அவருடைய பாதத்தில், குயவனுடைய பாதத்தில் மிதிப்பதற்கு நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னு வைங்களேன், கையில் எடுத்து விடுவார் உங்களை. கையில் எடுத்துட்டு அவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவர் கையில் எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், உங்க லெவலே மாறி போயிருங்க. யாக்கோபு அந்த தலைக்கு படுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவனை நான் சிநேகித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படித்தானே? சிநேகித்தேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்ன நடந்தது அங்க பைபிள்? அதுவா என்ன நடந்தது? தேவதூதர்கள்லாம் ஏறுகிறது இறங்குறதையும் அவர் ஜஸ்ட் தான் சிநேகித்தேன்னு தான் சொன்னாரு. அப்ப உங்க மேல எவ்வளவு ஸ்நேகம் இருக்கும், எவ்வளவு அன்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து கர்த்தர் உங்களை கையில வந்து உங்களை எப்படி எடுத்திருப்பாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவன், நான் என் பார்வைக்கு. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லும்போது சந்தோஷம் வரும்? இன்னும் வந்து உங்களுக்கு சந்தோஷமே வரல. ஏன்னா வந்து நிறைய பேர் அந்த மிதி போடலன்னு நினைக்கிறேன். இந்த குயவன் காலில் மிதி போடுவாங்க பார்த்தீங்களா? சில கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தால் சில விஷயங்கள் தெரியும். பார்த்துருக்கீங்களா? இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஃபாரினுக்கு வர்றவங்களுக்கும் ஒய்ஃப் விசா அனுப்பி ஹஸ்பண்ட் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இங்கே வந்த உடனே வீடு எடுத்து வச்சுருவாங்க. எல்லாமே வந்த உடனே ஒரு 2 மாசத்துல முதல்ல லைசன்ஸ் தான் எடுப்பாங்க, வேற வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கும் இந்த இன்டர்வியூ கொடுத்து அட்டன் பண்ணி பாஸ்போர்ட்டை கொடுத்து விசா வந்துருச்சா டிக்கெட் வந்துருச்சான்னு கொஞ்சம் பேர் ஒரு ப்ராசஸிங்ல போங்க பாருங்க, அவங்க வந்து இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கும். இந்த முதல் ப்ராசஸ்ல வந்தவங்க எப்படி திரும்ப இருப்பாங்க? உடனே நான் வீட்டுக்கு போகணுமாங்க, எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க வீட்டுல கல்யாணம், இதுக்கெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க, கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க வைங்களேன். அடிக்கடி சொல்லுமா, நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். அப்படித்தானே? நம்மளை கொண்டு வந்து மிதிச்சிட்டாரு, உங்களை கிரையம் கொடுத்து வாங்கிட்டாரு. அந்த மண்ணை வந்து சும்மா வாங்க முடியாது, விலைக்கு வாங்கிட்டாரு. அப்படித்தானே? அந்த மண்ணை வாங்கி நீங்க காலில் மிதிக்கும்படி அவர் குயவன் ரெடியான மாதிரி ஆண்டவரும் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் அவருடைய காலில் இருக்கும் பொழுது. ரூத்தை பற்றி எடுத்துறீங்க. போவாசத்தை போய் ரூத் என்ன சொல்றா? ரூத் வந்து சொல்லுவா, ரூத் விழுந்து போர்வையை என் மேல் மூடுங்கள்னு சொல்லுவா. அதற்கு போவாஸ் என்னபடி? உனக்கு வேண்டியபடி நான் எங்க போய்? போவாஸ் காலில் போய் விழுந்தாங்க. அப்படித்தானே? போவாஸ் காலில் விழுந்த உடனே நகமி உடனே அத்தகிட்ட போய் ஓடி போய் சொல்ற, அத்தம் சொன்னா, அவர் சொல்லிட்டார்ல இனி செய்து முடிப்பார். நீங்க எங்க போய் உட்காரணும் தெரியுமா? இயேசுவின் பாதத்துல. பேதுரு கிட்டியோ யோவான் கிட்டியோ போதவர்களுடைய காலில் அல்ல, இயேசுவின் பாதத்தில் நீங்க போய் விழும்போது இந்த ரூத்துக்கு சொன்னார் பாருங்க, உடைய காரியம் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்னு, கண்டிப்பா கர்த்தர் செய்வார். அப்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையில நாம இருக்கிறது பிரியமானவர்களே, அவருடைய பாதத்தில் நாம இருக்க வேண்டும். வேற எங்கேயும் இல்லை. நீங்க எங்கெல்லாமோ ஓடிக்கிட்டு அப்புறம் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்றது கிடையாது. நம்ம எங்க திரும்ப இருக்கணும்? ஒரு பாடல் அருமையா சொல்லுது, ஆண்டவரே உன் பாதம் சரணம் தான். அடிமையை வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துட்ட போய் நீங்க போய் உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. நீங்க நினைக்கிறீங்க, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு அது தெரியும் இது தெரியும். ஒண்ணும் இல்லை. டோட்டல் சரண்டர். பாதத்துல நீங்க போய் விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க ஸ்டேட்டஸ் எப்படி மாறுதுன்னு மாத்திரம் நீங்க பாருங்களேன். ஒரு தடவை விழுந்து பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட பாதத்துல. யார் யார் பாதத்திலேயோ விழுறாங்க இந்த நாட்டில் தெரியுங்கள? நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கடி பாதத்தில் விழுவாங்க. நம்ம யார் பாதத்தில் விழுவணும்? கிறிஸ்தவர்கள். நம்மளுக்கும் அப்படித்தானே இருக்கிறோம். அங்க ஓடுறோம் அங்க கொஞ்ச நேரம் இருக்கிறோம், அங்க கொஞ்ச நேரம் இருக்கிறோம். குயவன் வந்து கையில வந்து அந்த கல்லுமண்ணை எடுத்துட்டாருன்னு வைங்களேன், கையில எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப காலில் போடுவாரா? ஹல்லேலூயா. ஒன்ஸ் கையில எடுத்துட்டாருன்னு வைக்கீங்களேன், உங்களை வேல்யூவே வேற, திரும்ப கீழே போட மாட்டாரு. நீங்க கொஞ்சம் அந்த காலில் மிதிப்படக்கூடிய டைம் மாத்திரம் தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, குயவன் கையில எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த பாத்திரத்துக்கு அதோட மரியாதை மதிப்பு எல்லாமே கூடி போயிடும். நம்மள மாதிரி அல்ல. பேதுரு 1:6 சொல்லுது பாருங்க, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள், அது கொஞ்ச காலம் தான். ஹல்லேலூயா.
கொஞ்ச காலம் தான். நம்ம பண்றது அப்படித்தானே, ஒரு நல்லா இருப்போம், நல்லா போயிட்டு இருக்கோம், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கோம், ஒரு சின்ன முறுமுறுப்பு வந்து என்ன பண்ணுவோம், உடனே ஆண்டவர் போதும், ஏன் எதுக்கு 1008 கேள்வி கேட்பேன்னு அவரு ஈஸியா கேட்கக்கூடிய ஒரு ஆள் ஆண்டவர் தான். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏத்தால உள்ளவங்ககிட்ட உங்க சூப்பர்வைசர் போய் கேட்க முடியுமா? நீங்க கேட்க முடியாது. சோ அவர் கையில் எடுக்கிறதுக்கு நம்ம அவர் பாதத்தில் இருக்கணும், அப்படித்தானே? வேதாகமத்துல எத்தனை பேர் பாதத்தில் இருந்திருக்காங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு 2-3 காரியங்களை பார்த்து விட்டு நம்ம கடந்து செல்லலாம். லூக்கா 7:37-38. ஆவியாகிய ஒரு ஸ்திரீ. இந்த இடத்துல இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது யாரு? சீமோன். ஓகே, சீமோன்னா நீங்க இயேசுவின் சீஷன் நினைச்சிடாதீங்க. அவர் தான் அரேஞ்ச் பண்ணது. இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது இயேசு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, சபையில அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்ற மாதிரி அவர் தான் கூட்டிட்டு போனது. முதல் விருந்து வைக்கிறார். நான் தான் சபையில முதல் விருந்து வைத்தேன், அவர் தான் முதல் விருந்து வைக்கிறாரு. கூட்டிட்டு போயாச்சு. கூட்டிட்டு போகும்போது இந்த ஸ்திரீ என்ன ஆகுது? பாவியாகிய ஒரு ஸ்திரீ நேர போயிட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், அவர் நேர போயிட்டு என்ன பண்றாங்க? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து என்ன பண்றாங்க? பரிமள தைலம் போட்டு தன் தலைமயிரினால் அதுக்கு அடுத்தது முத்தம் செய்கிறாள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். இப்போ எல்லா மனுஷிகள் தானே, இந்த மனுஷர்கள் அங்க பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உடனே நம்ம என்ன திரும்பவும், ஏய் இவளா அப்படின்னு சொல்லுவோம். இவ எதுக்கு இங்க வந்தா? இவளை யாருங்க அலோவ் பண்ணாங்க? இல்ல யாரு இவளை கூட்டிட்டு வந்தாங்க? அப்படித்தானே கேட்டிருப்பாங்களா இல்லையா? சீமோனை யோசிச்சிருப்பான், என்னடா இவ வந்திருக்கிறாள், ஏன்னா ஊர்ல அவள் வந்து பாவியாகிய ஸ்திரீ, அப்படிதானே? எல்லாருக்கும் தெரியும், நோட்டட் புள்ளி அவ. ஓகேங்களா? அவ வந்து எல்லாம் நோட்டட். நம்ம ஊர்ல சொல்லலாம், ஐயோ இவன் தண்ணி அடிச்சான், இவன் குடிகாரன், பாவி, அப்படியே. இது கதையே கிடையாது. அங்க இயேசு கிறிஸ்து இவள் வருகிறாள், காலில் விழுந்து அவர் தன் தலைமயிரினால் அவளை கிளீன் பண்ணி, கண்ணீரினால் இது பண்ணி கிளீன் பண்ணி தொடச்சி பரிமள தைலத்தை போட்டு முத்தம் செய்து கொண்டு இருக்கிறாள். இயேசு இந்த செயலை பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசு என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நம்ம இவன் பாவி, நேற்று இவன் சிகரெட் குடிச்சிட்டு அவன் கூட போனோம், என்ன அவன் பார்த்தா அவன் என்ன தப்பா நினைப்பான், இவன் பார்த்தா இவன் நினைப்பான். இயேசு இந்த செயலை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அந்த சீமோனே வந்துட்டான், என்ன சொல்றான்? அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இயேசு சொல்றாரு அவனுக்கு, 47 வாசிங்களா, 7:47. மேன், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. அன்பு கூறுறதில்லை, அந்த சீமோனும் அன்பு கூர்ந்தான். சீமோன் அன்பு கூர்ந்துதான் ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டு வந்து விரும்ப வச்சான், அப்படித்தானே? நம்ம பண்ணுவோம்ல, ஒரு ஊழியக்காரர் வந்தானே வீட்டுக்கு கூட்டு கோழி அடிச்சு அதெல்லாம் வச்சு பிரியாணி பண்ணா பண்ணுவோம். அது மாதிரி அவன் கூட்டிட்டு வரான். வரும்போது நம்மளும் பார்ப்போம்ல, நம்மளும் ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய நம்ம கிறிஸ்தவர்களுக்கு சொல்லும்போது பெரிய பாஸ்டர், பெருசா நிறைய டிவியில் வரக்கூடிய ஒரு பாஸ்டர் வரான்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வருது நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அப்படிதானே? நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா நம்ம ஒரு கத்து, நமக்கு ஒரு கத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் மோகன் சீதா இருக்கிறாரு வைங்களேன், அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம வந்து என்ன ஆயிரும்? பெரிய ஆளாயிருவோமா இல்லையா? ஒரு இது இருக்கும்ல. அந்த டைம்ல பிராங்காட்ட சொல்றேனே, அடுத்த சபை, நம்ம பக்கத்து சபையில இருந்து ஒருத்தன் உள்ள வாரான், ஐயா நான் அவரை பார்த்துட்டு போறேன்னு விடுறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா வராதா? முதல்ல அவன் வரமாட்டான், அது வேற விஷயம். வந்துட்டானா உங்களுக்கு விடுறதுக்கு மனசு வருமா வராதா? இவன் போன வாரம் எங்ககிட்ட சண்டை போட்டு போனா, எங்க சபையை குறை சொல்லிட்டு போனா, இவனை எப்படி எவன்டா உள்ள விட்டது? கேட்போமா கேட்க மாட்டோமா? முதல்ல கேட்போமா கேட்க மாட்டோமா? இங்க சீமோனுக்கு அதான், இது யாரு கேட்பாங்கன்னா இந்த சபையில விருந்து வைக்கிறவங்க கண்டிப்பா கேட்பான். சீமோன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒண்ணு சீமோனுக்கு யாரு விட்டான்னு சொல்லி ஒரு கோவம் இருந்திருக்கும். ரெண்டாவது என்ன தெரியுமா? அடுத்தவன் என்ன சொல்லிடுவானோ, இந்த பொம்பளை உள்ள வந்துருச்சு தெரியாம, அவனுக்கே தெரியாம கூட்டத்தோடி உள்ள வந்திருக்கலாம், ஓகே. ஆனா அவன் சீமோன் என்ன எங்க தெரியுமா ஓடிக்கிட்டு இருக்கும்? அவனுக்கு இந்த பொண்ணு வந்ததோ பாதத்துல விழுந்ததோ கூட பிரச்சனையா இருந்திருக்காது. அவனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? அடுத்தவன் இல்லை, எங்க மச்சாங்காரன் என்ன சொல்லுவான், எங்க மனைவி குடும்பத்தில் எப்படி சொல்லுவான், இதுதான் அவனுக்கு சீமோனுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? அந்த செயலை பார்க்கிறார். அவள் ஆண்டவரின் பாதத்தில் இருந்து அவள் அன்பு கூர்ந்தாள். அவர் ஆண்டவரே சொல்றாரு, சீமோன் நீயும் அன்பு கூர்ந்த, ஆனால் இந்த ஸ்திரீ மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா.
மிகவும் அன்பு கூர்ந்தால். நேசம் நேசிக்கிறதுல ஒரு இது இருக்குது, லிமிட் இருக்குது. நீங்க ஒருத்தரை நேசித்து பாருங்களேன். ஒரு நேசம் மரணத்தை விட வலியதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நேசம் ஒருத்தர் நீங்க வைக்கிறீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர்கிட்ட ஒரு நேசம் எப்படி வைக்கணும் தெரியுமா? ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நேசம் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த நேசம் கொஞ்சம் ஒருவரை சிநேகித்து ஒருவருக்கு மற்ற இது பண்ண முடியாது. இப்போ ஒரு நேசம் இருக்கணும் வைங்களேன். சப்போஸ் ஒருத்தர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசாம கொஞ்சம் நாள் குறைச்சு வைங்களேன், இந்த நேசமான அந்த ஈரம் இருக்குல்ல, மனசுல உள்ள ஈரம், இது அப்படியே காலியாயிரும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்லது கிட்ட நடந்தா கூட நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம், அப்படியே தான் போயிட்டு இருப்போம். நேசம் அவ்வளவு விசேஷமானதுங்க. அந்த நேசத்தை தான் அவ வச்சா. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட வச்சா. அவ தன் பாவத்தை உணர்ந்தாள். பாவத்தை உணர்ந்துட்டு போனா. உலகத்துல இப்பவும் நான் சொல்றேனே, அநேக காரியங்கள் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனா அநேகர் சொல்லுவாங்க, இவன் அப்படி அவன் பண்ணி. ஏசு அன்பு கூறாருங்க. அதுக்கப்புறம் இவங்களை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? ஹல்லேலூயா. அவங்க சொல்ல, நேற்று இப்படி இருந்தான், நேற்று இது பண்ணான், டசன்ட் மேட்டர். கடவுள் உங்களுக்கு அன்பு கூறாரு. ஏன்னா அவர் அன்புல பயங்கரமான ஆளு. மோசேக்கு தெரியுங்க கடவுளை பற்றி. மோசேக்கு என்ன தெரியும்? பக்கத்துல போனா அவரை பார்க்க போனா என்ன ஆகும்? செத்து போடுவான்னு தெரியும். அதை விட மோசே விசுவாசம். ஏன்னா அவர் அதை விட பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை காட்டில் அவர் மிகவும் அன்புடையவர். அதனாலதான் அவன் தைரியமா போனான், கடந்து போனான். இஸ்ரேல் மக்கள் யாராவது தேவனை பார்க்க, ஆண்டவரை பார்க்க யாராவது முயற்சி பண்ணாங்களா? எங்கேயாவது இருக்கா? நீங்க போங்க ஆண்டவரே, நீங்க தள்ளி விடாங்க, நீங்க போங்க. அவனுக்கு தெரியும், போனா சுட்டேறி செத்து போயிடும்னு தெரியும். ஆனா மோசே போனா, மோசேக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் மிகவும் அன்பானவர். நம்ம சொல்லுவோம், பரிசுத்தரை பார்த்தா நம்ம எரிஞ்சு போயிடும் சொன்னப்போ மோசே செத்து போனானா? கிடையாது. மிகவும் அன்பானவர். சோ உங்களுடைய பாவம் மற்றவங்க உலகம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. இவன் நேற்று இப்படி இருந்தான், முந்தா நாள் இருந்தான், நாளைக்கு இருப்பான், இப்படி தான், திருந்த மாட்டான், உருப்பட மாட்டான். எதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஸ்திரீயை கொஞ்சம் கொஞ்சமா வசப்பாடிப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? அன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஸ்திரீட்ட ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? உங்களை யோக்கியனாட்ட கல்லறிங்கள் தானே சொன்னார். அப்படி தானே சொன்னாரு? ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஸ்திரீ ஒரு ஸ்திரீக்காக நின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்தகனர். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் நீங்க தான் நினைச்சுட்டு இருக்கீங்க? அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் பாவி. நீ எப்படி அதுல இருந்து வெளியில வர போற? நீங்க அதுல இருந்து வெளியில வந்தா தானே அது மாறும். அதுலயே உட்கார்ந்து இந்த பண்ணி அந்த குட்டைகளை கிடக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பண்ணி இந்த வெயில் அடிச்சாலும் சரி, இந்த சாக்கடைக்குள்ள தான் இருக்கும், வெளியில வரவே வராது. நீங்க அந்த பைப்பு தண்ணி அடிச்சு பாருங்க, திரும்ப தான் ஓடி போகும். நீங்க வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப அதே இது ஆடோ நாயோ போய் விழுந்துன்னா டக்குனு வந்து குரூப் பண்ண, அதுக்கப்புறம் அந்த போகாது. பார்த்துருக்கீங்களா? தேவன் மிகவும் அன்பானவருங்க. பாவம் கொடியதுதான். நீங்க எவ்வளவு பாவம் பண்ணாலும் அவர் நேசிக்க உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே காரியம்தான், அவர் பாதத்துல போய் விழுந்துடணும். இந்த நம்ம சாஸ்தாங்கமா விழுவாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாஸ்தாங்கமா நீங்க போய் விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன், அவர் மிகவும் அன்பானவர், அரவணைத்துக் கொள்வார். எப்படி நீங்க உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது நீங்க மன்னிக்காம இருப்பீங்களா? சொல்லுங்க. லூக்கா 7:39 சொல்றாங்க பாருங்க, இவள் பாவியா இருக்கிறாள் என்ன பண்ணுவாங்க? விருது வச்சதுன்னா, கூட்டிட்டு வந்ததுன்னா, அப்பாயின்மெண்ட் இப்ப அந்த போதவர்கள்ட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க பாருங்க, முதல்ல டெபாசிட் பண்ணி, ஐயா நீங்க இத்தனாம் தேதி வருவீங்களா, எங்களுக்கு எங்க சபையில ஒரு ஆதான கூட பண்ணுனதுன்னா, அவங்க மேனேஜரை கான்டாக்ட் பண்ணதுன்னா, கூட்டிட்டு வந்தோன்னா பக்கத்து சபைக்காரன் கூட்டிட்டு போய் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டாங்கன்னா எனக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கும். என்ன பண்ணுது? நம்ம பண்ணும்போது என்ன திரும்ப சொல்லுவாங்க, நீங்க வாங்கல, கொஞ்சம் முன்னாடி வாங்கல, தைரியமாட்டு ஒரு சங்கீதம் கொடுக்க வாங்க, ஒரு வொர்ஷிப் பண்ண வாங்கலேன். 2-3 குரல்கள் வரதான் செய்யும், 2-3 சீமோன் இருப்பாங்க, பரிசேயர்கள் இருப்பாங்க, சொல்லுவாங்க. கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் அன்பானவர். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நேசிக்க கூடாது, மிகவும் நேசிக்கணும். ரொம்ப அதிகமா அன்பில் உங்க அன்பு ஆழமாக செலுத்தணும். எல்லாரும் அப்படித்தானே. இந்த சின்ன பிள்ளைங்க இந்த 3வது 2வது உள்ளது இந்த கடை கூட்டி பாருங்க, வீட்டில் போய் ஐஸ் பண்ணி வாங்கிறோம் தெரியுமா? மூத்ததுக்கு கிடைக்காது, கடை சொல்லுது கிடைச்சிடும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? அவங்க அன்புல பேரண்ட்ஸ் கரைந்து போய் விடுவார்கள். என்னத்தையாவது நோண்டிக்கிட்டு அங்கே போய் பக்கத்தில் வந்துட்டு வாங்கிட்டு போயிடும், சாதிச்சுட்டு வாங்க, சாதிச்சுட்டு அம்பாருப்பாங்க. நம்மளும் அப்படித்தானே உருகிடுவோம். நம்மளே உருகும் போது அவ்வளவு பெரிய தேவன் நம்மளை காட்டிலும் 1000 மடங்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு.
உங்களை நீங்க நினைச்சு நம்ம இதுவரைக்கும் நேரிட்டு வர பார்க்கல, ஆனாலும் தேவன் உங்களை பார்த்திருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் இந்த பெயரோடு இந்த தேசத்தில் இருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறார். உங்கள் தாயின் உங்கள் கற்பத்தில் நீங்கள் உருவாவதற்கு முன்னால், கரு உருவாவதற்கு முன்பாக உன்னை குறித்த திட்டங்களை வைத்த தேவன் எவ்வளவு அன்பா இருந்திருப்பாரு, எவ்வளவு பிளான் போட்டிருக்காரு. நீங்க ஒரு பேர் வைக்க மாப்பிள்ளை முன்னாடிக்கு எவ்வளவு நாள் சண்டை ஆகி தெரியுங்களா? கோயிலுக்கு கொண்டு போற வர சர்ச்சையில் கொண்டு போய் முன்னாடி கொண்டு போறதுக்குள்ள இழுபறி நடந்துட்டு இருக்கும். உங்க அப்பா பேரை கூட எங்க குடும்பத்து பேரை கூட, எங்க குடும்பத்து பேரை கூட உங்க குடும்பத்தை வைக்க கூடாது. அப்படித்தானே? கடைசியில் 2 பேரும் சண்டை போட்டு வாயில் வராத ஒரு பேரை வச்சுருவாங்க. ஊர்ல யாராலும் கூப்பிட முடியாது. அது வேற விஷயம். ஹல்லேலூயா. அவள் மிகவும் அன்பாய் நேசித்தாள் இயேசு கிறிஸ்துவை. நேசித்து பாருங்களேன். உங்களுக்கு எதிரிட்ட நேசத்தை காட்டி பாருங்க. நீங்க ஒருவேளை கணவன்கிட்டயோ மனைவிட்டையோ உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நேசித்து பாருங்களேன். சும்மா நெய் இருக்காம நேசத்தை கொஞ்சம் கொட்டி பாருங்களேன். அவங்க தான் நேசிக்கல, நீங்க நேசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நற்கருணை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்ல. எவ்வளவு மன்னிக்கணும். ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையும் கேட்டுட்டு தானே நம்ம போறோம். மன்னிக்கிறோமா இல்லையா? திரும்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவள் பாவியா இருக்கிறாள், இவள் இப்படியா, ஆண்டவர் சொல்லிட்டு தானே இருக்கிறோம். அந்த முறுமுறுப்பு வந்து கொண்டு தான் இருக்கிறது நம்மகிட்ட. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவளை என்ன பண்ணார்? கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? அவன் சீமோன் எல்லாம் நீ பண்ண, ஓகே ரைட்டு, உன்னோட பெஸ்ட், உன்னை விட பெஸ்ட். ஏன்னா அதில் இருக்கும் அந்த வசனத்தில், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன உபசரிக்கலையோ சம்திங். அவள் வந்தால் நீ என் கால் கழுவ தண்ணீர் தரவில்லை. என்ன ஆண்டவர் என்னெல்லாம் நோட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம். சில இந்த காலேஜில் இந்த ஸ்கூல்லாம் படிக்கும்போது இந்த எக்ஸாம் எழுதும்போது இந்த லைன்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கலராக லைன் போட்டு எல்லாமே பண்ணிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. இதில் வந்து சில பார்த்துக்குவானுங்க, இந்த பேப்பர் மேக்ஸ் கிறிஸ்டியன் வார்த்தைனா ஒரு சிலுவை போட்டு விட்ருவாங்க, இல்லை போட்டு விட்ருவாங்க. இப்படிலாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். நம்ம அவ்வளோ திருட்டாலையும் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். அப்போது நம்ம என்ன நினைப்போம்? இப்படி கலரா அழகா லைன் போட்டு வச்சோன்னா அது ஒரு பார்க்கணும், பேப்பர் நீட்டா இருக்கும். நீட்டா இருக்கும்போது டீச்சர்ஸ் திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி உள்ள ஒண்ணுமே இருக்காது. உள்ள வெறும் மானியத்தினம் தான் எழுதி வச்சிருப்பாங்க, வேற ஒண்ணுமே எழுதி வச்சிருக்க சப்ஜெக்டே இருக்காது. கொஸ்டினையே திரும்ப எழுதி வச்சிருக்க நிறைய ஆட்கள் உண்டு. நான் கூட எழுதி வச்சிருக்கேன் நிறைய நேரத்தில். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி இந்த சீமோன் நினைச்சிருப்பான், ஒருவேளை நம்ம சோறு சாப்பிட கூப்பிட்டோம், ஆண்டவரை விருந்து கூப்பிட்டோம், மற்றெல்லாம் ஒன்றும் கண்டுவிட மாட்டாரு அப்படிதான் நினைச்சிருப்பான். ஒருவேளை இன்னொரு பக்கம் இருக்கலாம், கூட்டத்தில் ஒருவேளை அவனால பண்ண மறந்துருக்கலாம். கொஞ்சம் எக்ஸைட் ஆனவனா சிலவங்க சில விஷயங்களை மறந்துடுவாங்க. ஆனா ஆண்டவர் அருமையாக வாட்ச் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா? சீமோனே, நீ என் கால்களை, நான் வந்தது முதல்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் வந்தது முதல்ல இருந்து இவன் என் கால்களை தன் கண்ணீரால் அவ கழுவணும்னா என்ன பண்ணிருக்கணும்? எங்க இருந்திருக்கணும்? அவ எங்க இருந்திருக்கணும்? தன் இயேசு கிறிஸ்துவின் எங்க பாதத்தில். ஏன்னா நம்ம அவருக்கு மேல சேர் போட்டு நாங்க சவுதி அரேபியாவில் இருக்கிறோம், நாங்க ஜான் ஹாப்கின்ஸ்ல வேலை பார்க்குறோம், இல்லை அல்மானால வேலை பார்க்குறோம், காலுக்கு மேல் கால் போட்டுட்டு உட்கார்ந்து கண்டிப்பாக நீங்கள் குனிந்து கால் கழுவ முடியாது. முடியாதா? அந்த ஷவர் ஏதாவது வச்சுட்டு அடிக்கலாம் நீங்க வேணா. அவருடைய பாதத்தின் அருகில் இருந்து அவருடைய கால்களை தன் கண்ணீரால் கழுகி முத்தம் செய்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை நோட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவள் என்னை ஓயாமல் முத்தம். எப்படி செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். டக்குனு போய் ரோட்ல போய் ஒருத்தர் முத்தம் செய்வீங்க நீங்க? சொல்லுங்க. உங்கள்கிட்ட என்ன வேணும்? அன்பு வேணும், நேசம். அந்த நேசம் பெருக்கெடுத்து ஓடும்போதுதான் முத்தமாய் வெளிப்படும். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஹல்லேலூயா. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. என்னாச்சு? தராசு பேலன்ஸ் மாறி போச்சு. சீமோனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. சீமோனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கூட்டிட்டு போன சீமோனுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு அவனுக்கு இதா இருக்கும், இன்னொன்னு கொஞ்சம் பெருந்தன்மையா இருந்திருந்தா அந்த மேட்டர் வந்திருக்காது. ஆண்டவருக்கு கூட சொல்லியிருக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க. இவன் அமைதா, சரி ஓகே, இவன்
எப்படி வந்திருக்கிறாங்க, இவங்க அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, பக்கத்து சபையிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை இவனுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடியிருக்குமா இல்லையா? இங்கே இல்லையே, உள்ள ஃபுல்லாக புகை அடிச்சு போயிருக்குது. ஹல்லேலூயா. சீமோனுக்கு கோவம் வந்துருச்சு, எப்படா இவன் வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, சீமோனே நீ ஓகே, நீ குட்டு தான், ஆனால் இவன் வெரி வெரி குட்டு. முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம செய்கிறதெல்லாம் முக்கியம் அல்ல பிரியமானவர்களே, நம்ம எங்கே இருக்கிறோம் தான். ஆண்டவரிடத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம், அவர் பாதத்தில் இருக்கிறோமா? இந்த பாவ ஸ்திரியை போல நம்ம அவருக்கு அன்பு கூறுகிறோமா? அவளிடத்தில் உலக பிரகாரம் அன்பு கூறுவோம். ரொம்ப பார்க்கான ஹலோ பிரதர் ஹாய் அப்படி பார்த்துருக்கீங்களா? அது எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு ஒரு ஹாய் சொல்லுவோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஹாய் சொல்லுவோம். அது எங்கிருந்து வெளிப்படும்? அன்பு. இருதயத்தில் அன்பும் நேசமும் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மகிட்ட வந்து அது வெளிப்படும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்க எப்படி என்கிட்ட இருக்கிறீங்க, நல்லதுதான். நீங்க வந்து ஆண்டவருக்காண்டி காணிக்க கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், அதெல்லாம் நல்லது. ஆண்டவர் நம்முடைய பலியை எப்படி அன்பு அக்செப்ட் பண்ணுவார் தெரியுமா? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம உதட்டின் ஸ்தோத்திரம், அதான் சொல்ல உதட்டின் ஸ்தோத்திரம், பொண்ணோ பொருளோ அதெல்லாம் என்னுடையது. ஆண்டவர் அதான் சொல்றாரு. அதெல்லாம் ஓகே, நான் எல்லாம் சொல்லுவேன். நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒழுங்கா கோயிலுக்கு போனேன், ஒழுங்கா தசமபாவம் கொடுத்தேன், ஒழுங்கா எல்லாருக்கும் உதவி செய்தேன், காணிக்கையை போட்டேன், அந்த கற்பனைக்கு எடுத்தேன், வசனம் சொல்லுவேன், பைபிள்ல நான் போட்டி போட்டு வாசிப்பேன், சங்கீதம் எடுப்பேன். இந்த கதையெல்லாம் இல்லை. சீமோனே உன்னை விட இவள் மிகவும் என்னை நேசித்தாள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் சொல்றேன். இந்த ஸ்திரீகளை பார்த்து நீங்கள் வந்து உலகம் சொல்லும் உங்கள் கடந்த காலத்தை குறித்து. கடந்த காலத்தை பார்த்துட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு உங்களுடைய கடந்த காலம் கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு? சொல்லுங்க பாப்பா. யாரோ இருதயத்தின் ஆழத்தை வந்து கை தூக்கி சொல்லுங்க. நான் வந்து பிறந்ததுலேருந்தே நான் சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு போதகத்தை பேசிட்டு இருக்கும்போது அவர் எடுத்த உடனே சொன்னார், பிரதர் ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தவிரன்னாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்புறம் எப்படி நமக்கு மற்றவங்களை சொல்ல மனசு வருது? இதுக்கு மட்டும் கை தூக்க தெரியுதுல்ல? எப்படி? அங்க என்ன ஆகி போச்சு தெரியுமா? சீமோன் பண்ண விருந்து எல்லாமே வேஸ்ட் ஆகி போச்சு. நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவை நம்ம எங்க திரும்ப வைக்கிறோம்? நம்மளுடைய தேவைகளுக்கு மாத்திரமா தான் வைக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூட தவறு விடுகிறோம். அன்பு கூட தவறி விடுகிறோம். எனக்கு எத்தனை பேருடைய ஜெபம் வந்து இந்த ஈவன் எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஓடிட்டு வாங்க, அப்படி ஓடிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்தேன்னா ட்ரெட்மில்ல ஓடக்குன்னு வந்தேன், ரோட்ல ஒரு வார்ம் அப் இருக்குது. அதே மாதிரி தான் ஜெபத்துக்கும். எத்தனை பேர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளோடு சொல்றோங்க? நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? எடுத்த உடனே ஸ்டேட் ஆண்டவரை நான் இன்னைக்கு போறேன், என் இன்டர்வியூல பாஸ் ஆயிடணும், இல்லை இன்னைக்கு போறேன் 3 மாசம் சம்பளம் மொத்தமாக வந்துடணும். உங்களுக்கு என்ன இந்த வட்டி ஈட்டி கடைக்காரனை ஏதோ சொல்லுவாங்க அந்த காலத்தில், உங்களுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்களா கேட்கறதுக்கு? ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கறது தெரியுமா? என் மகன் என்னை வந்து அன்பு கூறணும், என் மகள் என்னிடத்தில் அன்பா இருக்கணும், அதுதான் பார்க்குறாரு. நீங்கள் அந்த கொஞ்சம் பண்ணி பாருங்களேன், இந்த வார்ம் அப் பண்ணி பாருங்க. ஏன்னா அதே தான் தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா? தாவீது என்ன சொல்றாரு? நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் பாருங்க, அன்பு கூறுகிறேன்ட்டு. அந்த அன்பு கூறுறது தாவீது மட்டும் தான் சொல்லி. இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே அன்பு கூறுன்னு சொல்லியிருக்காங்களா? நாங்கள் உங்களை சேவிப்போம் அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ஆராதனை செய்வோம், சேவிப்போம். அன்பு கூறுறோம்னு சொல்லி ஒரு இஸ்ரேல் சொல்லல, தாவீது மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் தேவன் அன்பாக இருந்ததுனால தான் தன்னுடைய சொந்த குமாரனை, இவங்க யாரும் அன்பு கூற மாதிரி தெரியலடா, அதனால சொந்த குமாரனை, தன்னுடைய சாயலில் இருக்கிற தன்னுடைய குமாரனை அன்பு கூறுவதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவாய் நம்ம உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து உலகத்தில் நான் அன்பு கூறுகிறேன்னு சொன்னார். அப்படித்தானே? உங்ககிட்ட அன்பை கூறுவதற்கு அவர் எதிர்பார்த்து காத்திருந்து. நீங்க பாருங்களேன், இஸ்ரேல் அந்த 40 வனாந்தர தேசத்தில் இருக்கும்போது எவனாலும் ஒருத்தர் சொல்லியிருப்பானா பாருங்க, சேவிப்போம். ஒரு பிரச்சனை வந்தோம்னா சொல்லுவோம், இனி நாங்கள் ஒழுங்காக சேவிப்போம். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு பிரச்சனை வந்தோம்னா, ஆண்டவரே நான் ஒழுங்காக கோயிலுக்கு போவேன், இன்கிரிமெண்ட் குறைஞ்சிருச்சு அதில் ஒழுங்காக போவேன், சம்பளம் வரலையே ஆண்டவரே நான் ஒழுங்காக கோயிலுக்கு போவேன், மற்ற கல்யாணம் ஆகல ஒழுங்காக நான் கோயிலுக்கு போவேன். எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் சமயம் இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து ஆனாலும் நம்மகிட்ட அன்பா இருந்து தன்னுடைய சொந்த குமாரனை, சரி இதுங்க வணங்காக்கு அடுத்துள்ள பிள்ளைங்க வரமாட்டானுங்க, நம்மளாவது இறங்கி போவோன்னு
தன் சொந்த குமாரனை அனுப்பினார். எதுக்கு? அன்பு கூறுவதற்கு தான். அவரும் எதிர்பார்த்துருப்பாரு, இவன் எப்படியாவது என் கால் பாதத்துல வந்து உட்கார்ந்துருவானா, இவனுக்கு என்னுடைய அன்பெல்லாம் நான் கொட்டி கொடுக்கலாம், இவன் என்கிட்ட கொடுப்பானி. பதிலுக்கு பதில் தானுங்க. நம்ம பழைய ஏற்பாடுல என்ன இருக்கு? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதே மாதிரிதான் அவரு, நீங்க அன்பு கொடுத்தா அவர் கண்டிப்பா அன்பு கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? தேவன் மிகவும் அன்பானவர் தேவன். நீங்க கொடுக்காட்டா கூட போகணும், அந்த பாதத்துல போய் உட்கார்ந்துட்டால அவர் கண்டிப்பாக கொடுப்பார். இரண்டாவதாக உபாகமம் 33:3 எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது, அவங்க பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? அவருடைய பாதத்தில் இருக்கிறார்கள். இந்த பாதத்தில் இருந்துட்டு என்ன பண்ணணுமா? சும்மா பாதத்தில் இருந்துட்டு இந்த இவ பண்ற மாதிரிலாம் கிடையாது. பாதத்தில் என்ன பண்ணணுமா? வார்த்தைகளை போதனை அடையணும். நீங்க இரண்டாவது அந்த காரியம், நீங்க வந்து ஒரு பாதத்தில் இருந்துட்டு வார்த்தைகளை, யார் அவர் கையில் இருக்கிறாங்க? அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அவருடைய கையில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போதனைகளை நம்ம கேட்கும்போது என்னன்னா, இப்போ நிறைய பார்ப்போம், நிறைய போதனைகள் இருக்கும். நம்ம இப்போ டினாமினேஷன் நிறைய இருக்குது, ஏஜ் இருக்குது, பெந்தேகோஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. சபைகளை தேவன் பிரித்தெடுக்கிறார், அப்படிதானே? அவர் அனுமதி இல்லாமல் எந்த சபையும் பிரியாது. இல்லை, இவ்வளோ சபை பிரியாமல் இருந்திருந்தா நம்ம ஒரே இதில் தானே உட்காந்துருப்போம். எங்கே உட்காந்துருப்போம்? யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன். வெரி பேட், வெரி சேட். ஹல்லேலூயா. ரோமன் கேத்தலிக்கில் அங்கேயே தான் இருந்திருப்போம். தேவன் அனுமதிக்கிற சபை பிரிகிறது, தேவன் அனுமதிக்கிறதுனால தான். ஆனா சபை பிரிந்து போனாலும் தேவன் ஒவ்வொரு சபையிலிருந்து, நீங்க பிரியும் போது இந்த லுத்தர் மிஷன்ல இருக்கிறவன் தான் வருவான், இல்ல இந்த சிஎஸ்ல இருந்து தான் வருவான்னு கிடையாது. ஒவ்வொரு சபையிலும் நீங்க மொத்த சபையும் போக போறது கிடையாது. ஒரு சபையிலிருந்து தேவன் ஒருத்தரை பிரித்து எடுக்கிறார். யாரை பிரித்து எடுப்பாரு? அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவங்களை கண்டிப்பா தேவன் பிரித்து எடுப்பார். மார்த்தாள் மரியாள் இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்ல? மார்த்தாள் மரியாள் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? அதுல யாரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்? ஏன் வந்தா மரியாள்? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தாள். எதுக்காக வந்தாள்? அவருடைய வார்த்தையை கேட்பதற்காய். வார்த்தையை கேட்பதுன்னா சும்மா ஏனதோன்னு வராது. உங்க மனதின் இருதயத்துல அந்த வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்தாதான் நம்ம வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் சொல்றோம். பார்த்திருக்கீங்களா? வாஞ்சைகளை, உங்களுக்கு மனசுல ஆசை வரணும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கணும். எப்படி நம்ம ஒரு பாடலை கேட்கணுமோ, ஒரு சினிமா பாடலை கேட்கணுமோ, ஒரு இங்கிலீஷ் பாட்டை கேட்கணுமோ, எப்படி மனசுல ஒரு ஆசை வரும்? ஆசை வந்து இந்த எஃப்எம் டியூன் பண்ணுவோம், பாத்தீங்களா? பண்ணுவோமா இல்லையா? ஆசை வர நல்லது கேட்பேன். யானோ தானே இவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான்னு யாரும் கேட்க போறது கிடையாது. அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு மரியாள் வந்து வந்தா. அங்க வந்து நீங்க நினைக்கலாம் உடனே மரியாள் வந்து அது என்ன மார்த்தாளை விட்டுட்டு ஓடி வந்தாலும் கிடையாது. நல்லா அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவளும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. மரியாள் வந்து மார்த்தாள் வந்து சொல்வா, விட்டு விட்டு, அப்படித்தானே வாசிங்க, விட்டு விட்டு வந்துட்டான். நம்ம ஒன்று வீட்டு வேலை செய்யல கள்ளி அப்படிதான் சொல்லுவோம் நம்ம யூஸ்வலாட்டு. கிடையாது, அது அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இயேசு கிறிஸ்து வந்து அவளுக்கு அந்த வார்த்தைகளை கேட்கணும்னு மனதில் ஒரு வாஞ்சை, அதனால வந்து இயேசு கிட்ட இருந்து வார்த்தைகளை கேட்டான். வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல எனக்கு அன்பானவர்களே, அந்த வார்த்தையில முதல்ல செவியில கேட்கணும் நம்ம. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையின்படி வாழ துடிக்கிறவர்களா இருக்கணும். அதே அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையில துடிக்கிறவா இருக்கணும். வார்த்தையின் மேல் வாஞ்சை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை என் தேவன் என்ன பண்றாரு? விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்கள் என்ன பண்றாரு? தமக்கென்று ஒரு கூட்டத்தை தேவன் பிரித்தெடுக்கிறார். யாரை பிரித்தெடுக்கிறாரு? நீ அந்த சபைக்காரன் அந்த சபைக்காரன் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சபையிலிருந்து ஒருத்தனும் 2 பேரை பிரித்தெடுக்கிறார். யார் எடுக்கிறாரு? வார்த்தைகளை கேட்பவர்களை, விரும்பி அதன்படி நடக்கிறவர்களை, வார்த்தைகளை கேட்க வாஞ்சிப்பவர்களை தேவன் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து அவருக்கு ஒரு கூட்டத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். அவர்கள் என்ன பண்றாரு? தன் கையில் எடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் குழம்பி போறோம். எதுங்க தெரியுமா குழம்பி போறோம்? வாக்கு தத்துவம் எது, ஆலோசனை எதுவும் தெரியாது. வழி இதுவே. இந்த அடுத்த மாசத்துக்கு வாக்கு தத்துவம் வழி இதுவே. எங்க போய் முட்டிட்டு இருப்பீங்க நீங்க? நீங்கள் காணானே காண்பீர்கள். வாக்கு தத்துவம் எப்படி காண்பீங்க? ஹல்லேலூயா. முதல்ல ஆலோசனையை கேட்கணும். ஆலோசனை எது, வாக்கு தத்துவம் எதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணும். முதல்ல வழி இதுவே. இது வந்து ஆலோசனை. இந்த ஆலோசனை நிறைய எத்தனை பேர் காணாம போய் சேர்ந்தாங்க? நிறைய பேர் போய் சேரல. ஏன் தெரியுமா? ஆலோசனை இல்லாத இடத்தில். சோ
வழி இதுவேங்கிறது வாக்குத்தத்தம் கிடையாது, அது ஆலோசனை. வாக்குத்தத்தம் ஒரு கானான்ல கொண்டு போய் வந்து சேர்ப்பேங்கிறது. சோ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆலோசனைகளை கேட்கிறவர்களா இருக்கணும். இந்த பிரச்சனையே அதுதான். வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டு எனக்கு கிடைக்கல நம்மளே குறை சொல்லிட்டு இருப்போம். நம்மளை குறை சொல்லுவது காணாது, அவரையும் சேர்த்து. அப்படித்தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவதாக என்ன பண்ணணும்? யாத்திராகமம் 34:8. ஹல்லேலூயா. திரும்பவும் இங்க பாருங்க, தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். அப்போ இங்கேயும் அதுதான் வருது. அவர் வந்து கையில எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கெத்த ஏசப்பாட்டா காட்டக்கூடாது. மோசே நான் முதல்ல சொன்ன மாதிரி அவன் நிறைய ப்ரிப்பரேஷனோடு தான் போனாங்க. எங்க அவனை அனுப்பும்போது, ஆண்டவரை பார்க்க அனுப்பும்போது அப்படி இப்படி எல்லா கட்டளைகள்லாம் கீழ்ப்படிந்து தான் மேலே போனான். மேலே போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணாரு? கிடைச்சல அதோட கண்டினியூட்டிக்கு முன்னாடி வாசிங்கன்னா தெரியும் என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் எடுத்தான்னு. ஆனால் அதை காட்டிலும் மேலானது என்ன பண்ணணும்? அவர்கிட்ட போய் அப்போ சொன்னாங்க. பவுல் சொல்லுவார்ல, என்ன சொல்லுவார்? பவுல் ஒன்று சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒன்றுமே நான் வெறும் குப்பை, எல்லாமே நஷ்டம், ஒன்றுமே கிடையாது. யார் வந்து நீங்கள் அந்த பாதத்தில் போய் அமரணும்னா முதல்ல நம்ம எடுத்து தாழ்மை வர வேண்டும். அப்படிதானே? பெருமையை எடுத்து போடணும். நான் ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது தான் நமக்கு அந்த கொஞ்சம் தாழ்மை வரும். இப்போ நான் என் கெத்தையே காட்டிகிட்டு இருப்பேன்னா எனக்கு ஒரு நாளும் தாழ்மை வராது. பெருமை என்னிடத்துல இருந்தால் நீங்கள் அடுத்தவங்க காலில் போய் உட்கார மாட்டீங்க. இது எல்லாத்தையும் நீங்க விட்டாதான் நம்ம டக்குன்னு இப்போ சொன்ன மாதிரி அன்பு கூர்ந்து விட்டு நான் வந்து இயேசுவின் பாதத்தில் நான் போய் உட்கார்ந்த உடனே அவர் என்னை கையில் எடுத்து என்னை வளைந்து கொள்வார். அல்ல பிரியமானவர்களே, இந்த பாதத்தில் போய் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னத்தெல்லாம விடணும். மோசே எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கிட்டு தான் போனாரு. ஆனாலும் கடைசியில் என்ன தீவிரமாக தரை மட்டும் குனிந்தார். நம்ம நேராக சொல்லியாச்சு, இன்னைக்கு சொல்லியாச்சு, இந்த பாவியாகிய ஸ்திரீ நேராக பரிமளத்தில் வேண்டாம், நம்ம கொஞ்சம் அத்தர்கிட்டலாம் வாங்கிட்டு போயிட்டு, இல்லை ஜெகன் பிரதர் இன்னைக்கு அடித்த மாதிரி பெர்ஃப்யூம் வந்து அடிச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து சர்ச்சில் ஆண்டவர் அப்படி வந்து ஜெகனே மகனே வா, இந்த கதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அவர் இன்னைக்கு எவ்வளோ பெர்ஃப்யூம் அடித்தான்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ தெரியும் பரிமளத்தலத்தை பற்றி அண்ணன் பேச போறாருன்னு. அது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு. நேற்றே போய் வாங்கினார்ல, இன்னைக்கு வரும்போது வாங்கிட்டு வரல. அவரு நேற்றே வாங்கிட்டார். இன்னைக்கு ஆராதனைக்கு போனோம், போன வாரம் இல்லை. அதுதான் ஆயத்தம். என்ன ஆயத்தம்? அன்பு கூர்ந்த ஒன்றும் கிடையாது, அவர் அடிச்ச ஒன்றும் கிடையாது. எப்படி உங்களால போய் ஒரு பாதத்துல பணிய முடியும்? நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல நீங்க பாருங்க, கணவன் மனைவி இந்த கல்யாணத்துல திருமணத்துல எப்படி காலில் விழுவாங்க இல்லையா? விழுவாங்களா மாட்டாங்களா? உழுவாங்க. இப்ப கிடையாது. அதை தான் கேட்கிறேன், அதை தான் சொல்ல வந்தேன். ஒரு காலத்துல அம்மா சொல்லுவாங்க, புனிதா சொல்லாத. இல்ல விழுவீங்களான்னு கேட்டேன். விழுந்திருக்கீங்க நீ பிரதர்? உங்களை கேட்கல பிரதர், சிஸ்டர் விழுந்தாங்களான்னு கேட்டேன். நீங்க அதுக்குள்ள நான் விழுந்தேன்றீங்க. அதை சொன்னீங்க, சாரி. இல்ல அப்படி உழுறதுக்கும் அந்த காலத்துல ஒரு இது இருந்தது, ஒரு மனது வேணும் இல்ல. தரையில போய் காலில் போய் உழுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண் வந்து ஃபாரின்ல இருந்தோம், ஆண் வந்து வீட்டில் ஊர்ல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இவ்வளவே மாட்டீங்க. கண்டிப்பா விட மாட்டோம். நான் இவ்வளோ இப்போ பேச ஆரம்பிச்சேன். இவ்வளோ டவுரி கொடுக்குறோம், அதுவும் நாகர்கோவில் திருநெல்வேலியெல்லாம் நாங்கள் ஓவரா டவுரி கொடுக்குறோம். ஒய் ஷூட், அவ்வளோதான். நான் எதுக்கு விழணும்? வேணா அந்த மாதிரி விழுந்துட்டு போட்டோம். மனசு வரணும். அன்பு இருந்தா மாத்திரம் கிடையாது. ஆண்டவர் பாதத்துல நீங்க போய் விழணும்னா முதல்ல வந்து உங்கள்கிட்ட அந்த தாழ்மை வரணும். தாழ்மை எங்க ஆண்டவரை பார்த்தோன்னா உடனே வரணுமா? மோண்ட இருக்கு, இயற்கையிலே ஒன்றை இருந்தாதான் அது வரும். வெறும் அன்பை வச்சுட்டு அங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படி அவருடைய பாதத்தில் போய் அமரதற்கு உங்களுக்கு மனது பக்குவம் வந்து இந்த ஸ்திரீயை மாதிரி நீங்க நிறைய காரியங்கள் உங்களுக்கு பண்ணதுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? உலகத்தானை தயவு செய்து பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா? அவன் சொல்றான் இவன் சொல்றான் கேட்டு முடிவு மட்டும் யார் எடுக்கணும்? முடிவு எடுப்பது நீங்களாக இருங்கள். ஒருவேளை உங்க மனைவி சொல்லலாம்,
மனைவி நிறைய பேர் பார்த்துக்க. அந்த காலத்துல இப்போ நிறைய பேர் ஒரு ட்ரெண்ட் இருக்கு, ஆண்டவரே நான் பரிசுத்தம், நான் கோயில் கொடுங்க போறேன். இந்த ஆண்டவர் இன்று வந்தால் நான் அவர் கூட பரலோகத்துக்கு போய் என் மனைவி வருவாளோ என் பிள்ளைகள் வருவாளோ எனக்கு தெரியாது. வரலன்னா அது குத்தக்காரன் நீதானே. ஹல்லேலூயா, நீதானே. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுல ஒரு பெருமை வேற. நான் ரெடியாக இருக்கிறேன், ஆண்டவர் இன்று வந்தாலும் அவர் வருகையில் நான் அவரோடு கூட போவேன். இது உதட்டளவு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையில யாரும் இப்போ ஆண்டவர் வந்து கூட்டு போன யாரும் போறது தயாரா இல்லை. நீங்க ப்ரிப்பரேஷனாக இருக்கிறீங்களா? முதல்ல அன்பு இருக்குதா? பேசிக்கா அந்த அன்பு இருக்குதா? அன்பு வர்றதுக்கு முன்னாடி உள்ள தாழ்மை இருக்குதா? பெருமை நாள் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து போடணும். இந்த ஒருத்தன் போய் கேட்பான், ஆண்டவரை நான் உங்க கூட வாரன்னு சொல்லும் போது அவர் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னே வந்தானா? எத்தனை பேர் அவர் குணமாக்குனாருங்க? எத்தனை பேர் கூட போனது? எல்லாரும் போயிட்டாங்களா? அப்படியே ஒரு கோஷ்டி வச்சுட்டு போனாங்களா? நம்ம நினைப்போம் இவன் என் கூட வந்து விடுவான், அவன் என் கூட கடைசியில் வர மாட்டான், ஏமாந்து போயிடுவோம். அது மாதிரி தான் ஆண்டவரும். ஆண்டவர் நிறைய இடத்துல ஏமாந்து இருக்கிறாரு. ஆண்டவரே ஏமாத்தின கோஷ்டி இருக்கதான் செய்யுது. பார்த்தீங்களா? நல்லதை மட்டும் எடுத்து விட்டு என்னென்ன வாங்கணுமோ என்னென்ன கறக்க முடியுமோ அதெல்லாம் கறந்துட்டு போய் கோஷ்டிகள் அன்னைக்கு இருந்திருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிறத பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்து உலகத்துல 99% ஒருத்தனுக்கு நல்லது செய்யுங்க, ஒண்ணு மாத்திரம் செய்யாம விட்டுருங்க. கெடுதல் இல்லை, செய்யாம விட்டுருங்க. 99 பற்றி பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஹலோ, 99 பற்றி பேசுவான்னு நினைக்கிறீங்க? சத்தியமா பேச மாட்டாரு. அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க பாருங்க, அதான் உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போவாங்க. விட்டா ஃபிளக்ஸ் வச்சு பேனர் வச்சு கொண்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல பிரியமானவர்களே. இவள் மிகவும் என்னை நேசித்தாள், இவள் என்னை மிகவும் நேசித்தாள். நீங்க இப்படி அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர முயற்சிக்கும் போது என்ன ஆகும்? உன்னதப்பட்டு 2-3 எடுத்துக்க, 2-3 வாசிங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சுனேமியால் சொல்றா, எப்படி சொல்றா? அது நிழலில் வாஞ்சையாய் நான் உட்காருகிறேன். நிழலில் வாஞ்சையாய் நான் உட்கார வேண்டும். அவருடைய பாதத்தில் நீங்கள் வாஞ்சையா உட்காரும் போது என்ன ஆகும்? என்னை அவர் என்ன கொண்டு போவாரு? ஹலோ, 4 விருந்து சாலைக்கு என் தேவன் என்னை, என் நேசர் என்னை அழைத்து கொண்டு போவார். நீ என்ன பண்ணணும்? அவருடைய பாதத்தில் வாஞ்சியாய் நீ இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன? 6 வாசிங்க. அவர் இடது கை, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. சோ அவருடைய பாதத்துல நாம இருந்தோம்னு வைங்களேன், அவருடைய பாதத்துல நாம இருக்கும்போது என்ன ஆகும்? அவர் நம்மை விருந்து சாலைக்கு அழைத்து செல்வார். அவருடைய வலது கையால வந்து நம்மளை அணைத்துக் கொள்வார். இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்க எனக்கு அன்பான சபையோரே, இன்னைக்கு ஒருவேளை நம்ம வந்து ஆண்டவரை நேசிக்காம கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த களிமண் எப்படி அவருடைய பாதத்தில் அமைதியாக இருந்ததோ, அவர் மிதிக்க வழிவிட்டு அமைதியாக இருந்ததோ, எப்படி இந்த பாவியாகிய ஸ்திரீ அவருடைய பாதத்தில், அதுதான் நான் அடிக்கடி சொல்றது, உங்கள் பாவத்தை எண்ணிட்டு அதையே நினைச்சிட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து நீங்க மனசுல ஒரு என்னத்தையா வச்சுட்டு இருக்க ஒரு பெரிய கேன்சர் மாதிரி, அது பெருசாகிட்டே தான் இருக்கும். கொட்டிருங்க, நீங்க ஆண்டவர் பாதத்துல போய் கொட்டிருங்க. கொட்டி அவரை நேசிக்க தொடங்குங்களேன். அந்த நேசம் வந்து அதான் சொன்னது, மரணத்தை விட வலியது, அது அதை விட பயங்கரமானது. நேசிச்சு பாருங்க. இந்த நாட்களில் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யார்கிட்ட எல்லாம் குறைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் வால்யூம் கூட்டி பாருங்களேன். உங்க நேசத்தை கூட்டி பாருங்க. நம்ம சொல்லுவோம், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிறவங்க என்ன பண்ணணும்? எப்படி வரணும்? ஒப்புரவாகணும். அன்பு இல்லைன்னா அன்பு கொஞ்சம் கொடுக்கணும், எல்லாமே இருக்கணும். இந்த நேசிப்பவர்களாய், அவர்களையும் ஆண்டவரையும் நேசிப்பவர்களாய் இருக்கும்போது, அதை விட அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பவர்களாய் நாம் இருக்கும்போது, நம்முடைய எல்லாத்தையும், நம்முடைய வாழ்க்கையை அவருக்காய், ஆண்டவருக்காய், இயேசுவுக்காய் நாம் அர்ப்பணிக்கும் போது என்ன பண்ணுவாரு? அதற்கு அடுத்தால அவருடைய பாதத்தில் நாம இருக்கும்போது என்ன பண்ணுவாராம்? நம்மள கையில் எடுப்பார். கையில் எடுக்கும்போது என்ன ஆகும்?
கையில் எடுத்து அவர் என்ன பண்ணுவாராம், அந்த கையில் எடுக்கிறதுக்கு அவர் எப்படி எடுப்பாராம், முழு உரிமையோடு. இவள் என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், இது என்னுடைய மண், என்னுடைய களிமண் என்று முழு உரிமையோடு. முழு உரிமையா அவர் நம்மகிட்ட இருக்கணும், நம்மளும் அப்படி இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. நீங்க தள்ளி தள்ளி போனீங்கன்னா எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. முழு உரிமையாய், முழு உரிமை எடுக்கும் போது தான் சிலத்தை பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சொல்லுவாங்கல்ல, நீ முழு மனதோடு நீ செய்யவில்லை. நம்ம ஏதாவது செய்யும்போது ஒன்றும் இல்லை, சமையல் செய்கிற சகோதரர்களே பாருங்களேன், முறுமுறுத்துட்டு செஞ்சு பாருங்க, மீன் குழம்பு நல்லா வருமா? வராது. வெந்தயம் போட மறந்தா நல்லா வருமா? வராது. அப்போ வெந்தயம் ஏன் போடலைன்னா ஏதோ முறுமுறுத்துட்டு கோவத்தில் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அதனால முழு மனதோடு நீங்க அன்பா எந்த காரியம் செஞ்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில. அன்பாக பாவைக்காய் கறி வச்சு கொடுத்தாலும் இனிக்கும். பாத்தீங்களா பிரதர் சொல்றாரு, இனிக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு பாருங்க. அவர் எப்படி உன்னை ஒரு முழு உரிமையோடு அந்த களிமண்ணை எடுத்து ஒரு குயவன் காலில் போட்டு மிதிச்சுட்டான்னா ஃபுல் அத்தாரிட்டி அவனுக்கு தான் இருக்குது. அந்த களிமண்ணை மிதிக்கிறவனுக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டி. அந்த களிமண்ணை மிதிக்க போறது அந்த பாண்டத்தை செய்யக்கூடிய குயவன் தான் அந்த களிமண்ணை மிதிப்பான். வேற ஊர்ல உள்ள 4 பேர், அவங்க வீட்டில் குடும்பத்தில் 4 பேரை கூப்பிட்டு மிதிக்க வச்சுட்டு கடைசியில் போய் அந்த ஹோட்டல் மாஸ்டர் மாதிரி கடைசியில் போய் டேஸ்ட் பார்க்கறது கிடையாது. யாரு செய்கிறாரோ, யாருடைய கையில் அந்த களிமண் வருகிறதோ அந்த களிமண்ணை செய்கிற கையில் எடுக்கிறவன் மாத்திரமே அதை மிதிப்பான். அதே போலதான் என் தேவனும் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த அவர் உங்களை மிதிக்கவோ அடிக்கவோ கடிக்கவோ எதுக்கு என் தேவனுக்கு அந்த சொல்றாங்க பாரு, குயவனுக்கு முழு உரிமை இல்லையோ, என் தேவனுக்கு முழு உரிமை இருக்கிறது. பிரியமானவர்களே, என் தேவனுக்கு முழு உரிமை இருக்கிறபடியினால் அவர் என்ன பண்ணுவாராம், அந்த உரிமையை செலுத்தி தமக்கு பிடித்தமான பாத்திரமாய். அவன் குயவன் ஒரு மைண்ட்ல ஒரு செட்டப் வச்சிருப்பான்ல, பானை செய்வாங்க, பாத்திரம் செய்வாங்க, தொட்டி, இந்த அது என்னது பூந்தொட்டி எல்லாம் செய்வாங்க. அவன் என்ன மனதில் வைத்திருக்கிறானோ, அந்த மனதில் வைத்திருக்கிறது யாரு? அந்த குயவன் தான். அவன்கிட்ட வேற யாரும் போய் கைட் பண்ண முடியாது. அவன் தான் மிதிக்கிறவன் தான். நம்ம சொன்ன அடிக்கிற கை தான் நினைக்குன்னு சொல்ற மாதிரி மிதிக்கிறவன் தான் உங்களை கையில் எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே என்னை மிதியும், என்னை வளையும், உடையும். ஒரு பாட்டு கூட உண்டு. எத்தனை பேர் நீங்க அந்த மிதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை அந்த தேவன் என்ன போற கையில் எடுப்பார்? பிரியமானவர்களே, உலகம் 1000 சொல்லும், அப்படி இப்படி இவனா சீ இந்த பாத்திரமா, இந்த கதெல்லாம், இந்த மண்ணு பார்த்துக்கோங்களேன், இந்த மண்ணா ஐயோ எங்க இருந்து எடுத்து, நம்ம ஊர்ல மண் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் மோசமான இடங்கள், எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும், அங்கெங்கெல்லாம் எடுத்து வந்து ஐயோ இந்த மண்ணா, இந்த கதையே வேண்டாம். குயவன் அதை தன் காலில் மிதிக்க ஆரம்பிச்சுட்டான். மிதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகணும், அந்த மண்ணு பக்குவப்பட ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கையும் அவருடைய பாதத்தில் நீங்க கொண்டு போடும், உங்களுடைய வாழ்க்கை பக்குவப்பட ஆரம்பிக்கும். வேற யாரும் என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீர்கள். என் தேவன் உங்களை கையில் எடுத்துட்டாருன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கப்புறம் நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா, சிறிய பாத்திரமோ பெரிய பாத்திரமோ, நீங்க அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நல்ல பாத்திரமா தான். ஒரு குயவன் ஒரு வியாபார நோக்கத்தில் செய்யும்போது என்ன பண்ணுவான், அவருடைய பாத்திரங்கள் மார்க்கெட்ல அதிகமாய் விற்கப்பட வேண்டும், நல்ல விலைக்கு போக வேண்டும். அப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்துல தான் அந்த பாத்திரத்தை செய்வானே தவிர, இது நாய்க்கு சோறு போடக்கூடிய ஓட்டச்சட்டியா இருக்கணும்னு ஒரு குயவனும் செய்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனும் அப்படித்தான். உங்களை கையில் எடுத்து விட்டார் என்றால், கையில போனதுக்கு அப்புறம் அந்த மண்ணு ஒரு நாள் கீழே வராது, காலுக்கு வராது. தெரியுங்களா உங்களுக்கு? கையில போனது. அதனால முடிந்தவரை முயற்சி செய்வோம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு. நீங்க பாதத்தில் இருக்கும்போது என் தேவன் கண்டிப்பாக உங்களை கையில் எடுத்து ஒரு குயவன் எப்படி ஒரு களிமண்ணை ஒரு நல்ல அழகாக பாத்திரமாய் மாற்றுவானோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையின் தேவன் மாற்ற சித்தமாக இருக்கிறார். நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்போம். சிறு விதிக்காய் கடந்து செல்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு பாத்திரமாய் அவர் உருவாக்குவார். நாம் விசுவாசிப்போம். நாம் செய்ய வேண்டியது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாதுகாத்து ஆண்டவரே, 8 மாதங்கள் கடந்து ஆண்டவரே இந்த 9வது மாதத்திலே அடி எடுத்து வைத்த மேலான கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் காட்டின அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது தகப்பனே. அதற்கு நாங்கள் பாத்திரரா என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமே அல்ல தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அருமையான மரியாதை போல உமது பாதத்தில் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். அந்த பாவ ஸ்திரீ எப்படி உமது பாதத்தில் அமர்ந்திருந்தாலோ
அதுபோல நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒரு கோவனின் பாதத்தில் அகப்பட்டு கொண்ட களிமண் போல எங்களை நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கையில் எடுங்க ராஜா, நீர் எங்களை கையில் எடுங்க. நீங்கள் எங்களை கையில் எடுத்தால் நாங்கள் பொன்னாக விளங்குவோம். மற்றவர்களுக்கு ஒரு ஒளிவுள்ள பாத்திரமாய் நாங்கள் இருப்போம். மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் நாங்கள் மாறுவோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீர் செய்ய போற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையை நீர் மட்டும் பொறுப்பெடுத்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக பின்னுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடந்து கொண்டிருக்கிற அந்த திருமண வைபவங்களுக்காய் ஆண்டவரே, இணைக்கப்பட்டிருக்கிற இரு குடும்பத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுகித்திருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் குடியிருக்கிற நாட்கள் எல்லாம் அவர்கள் சுகமாய் இருக்க, வாழ்ந்து செழித்திருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக நீர் ஆறுதலும் தேர்தலும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் ஒருவேளை யாரெல்லாம் வியாதியாய் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் மன கலக்கமாய் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்திருப்பார்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு மாறுதலை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு வேலையில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, சம்பள பிரச்சனைகள் ஆண்டவரே, இக்காம டிரான்ஸ்பர் ஆண்டவரே, இன்னும் வேலை கிடைக்காம போன்ற பல பிரச்சனைகள் உண்டு தகப்பனே. பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த திட்டத்தை வெகு சீக்கிரத்தில் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கற்பத்திற்காய் காத்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏற்ற வேளைகளில் நீ காரியத்தை வாய்க்கப்பட போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற எங்கள் பிள்ளைகளோடு நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. அதுபோல இந்த தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. விசேஷமாக இந்த தேசத்திலும் பிள்ளைகள் எங்களுடைய தெய்வீக ஞானத்தில் வளர கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் விசேஷமாக வீட்டில் தனியாக இருக்கும் பொழுதும் ஆண்டவரே, ஒரு தூதர்களால் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் முன்னும் மீண்டும் ஒரு தூதர்களால் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையை மட்டும் ஒரு தாங்கினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையில் ஓடுகிற விளைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாக இந்த தினத்திலே அந்த ஆண்டவரை ஃபுட்டு ஸ்தோத்திர காணிக்கையை கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன நோக்கத்திற்காக கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் அறிவீர் தகப்பனே. அருமையான கிறிஸ்து சகோதரனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எடுத்த பிரயாசத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த தேசத்தில் இருக்கிற எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கணவன்மார்களை, மனைவிமார்களை, பிள்ளைகளை, பெற்றோர்களை, விசேஷமாக வயதான பெற்றோர்களை நீ தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாக ராஜ்குமாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவிக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மகளுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையில் இருக்கிற எங்களுடைய திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏற்ற வேளைகளில் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மணமகனையோ நல்ல மணமகளை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எண்ணங்கள், ஏக்கங்கள் ஒன்று எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நற்கரை ஆராதனையிலே எங்களோடு நீ இருந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை பாகம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குரூப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மூமெண்ட்ஸ் ஃபெலோஷிப்புக்காக, யூத் ஃபெலோஷிப்புக்காக, சண்டே கிளாஸுக்காக ஆண்டவரே, கோயருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, குக்கிங் டீம், ஐடி டீம், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு சோதரிக்கும் பிள்ளைகளுக்கு அதன் காலத்தில் அதன் பலங்களை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் எங்கள் பிள்ளைகள் வேலை பார்க்கிற ஸ்தாபனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிள்ளைக்கு வந்து அந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ராஜாக்களை, அதிகாரிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் தேசத்திற்காக நன்றி செலுத்துவோம். எங்கள் முதலமைச்சருக்காக, எங்கள் பிரதம மந்திரிக்காக, எங்கள் அமைச்சர்களுக்காக, எங்கள் அதிகாரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. எங்கள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாருக்கும் ஆண்டவரே பெருமையின் காரியங்கள் ஒன்றும் வராமல் தகப்பனே, உண்மை மாத்திரமே மகிமைப்படுத்த, உண்மை மாத்திரமே பெருமைப்படுத்துகிற ஊழியர்களா எல்லா ஊழியர்களும் நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக 23 நடக்கிற ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்பாடு செய்கிற பிள்ளைகளோடு நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா ஒத்தாசைகளையும் நீர் வழங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையை கரங்களில் ஒப்படைக்கிறோம் தத்தனே. ஆண்டவரே, 1000 பேர் 1000 சொன்னாலும் தகப்பனே, நீர் மாத்திரம் சபைக்கு தலைவராக இருந்து சபையை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யப்படுறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் வந்த ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனை பொறுப்படுத்த கண்டுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலம் இருக்கிற
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இரக்கமும் கிருபையும் பாதுகாப்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் அவர் வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.